ஹலோ காய்ஸ், அனௌன்ஸ்மெண்ட். நம்மளோட லைவ் செஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் லிங்க்ங்கிறது கிடையாது. ஓகே, ஸோ நம்ம கண்டக்ட் பண்ண போகிற லைவ் செஷனில் உங்களுக்கு மினிமம் ஆர் மோர் தென் 70% லைவ் டியூரேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அட்டண்டன்ஸ் கேல்குலேட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி 25 days உங்களுக்கு மினிமம் ஆர் மோர் தென் 70% லைவ் டியூரேஷன் இருந்துச்சு அப்படின்னா சர்டிஃபிகேட் வில் பி ப்ரொவைடட். ஓகே, ஸோ நம்ம 30 days சேலஞ்ச் ஓரியன்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் queries இருந்துச்சுன்னா நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுங்கள், வில் ஆன்சர் யூ. ஸோ நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு லைவ்ல நான் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. Yes, so hello guys, very pleasant evening to one and all present here, and I warmly welcome all of you for this day 15 session. So almost நம்மளோட ஜேர்னியில் பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ பாதி இன்றைக்கி செஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 50% கம்ப்ளீட்டட் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்மளுடைய 15வது நாளில் இருக்கும். ஸோ ஹவு டு யூ ஃபீல்? ஸோ உங்களோட சாட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஏன்னா இப்போ இந்த நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்டிஏலேருந்து லைக் பைத்தான் இன்ஸ்டாலேஷன், கம்ப்யூட்டர்ஸ் நிறைய ப்ராஜெக்ட் பார்த்துருக்கோம், டீப் லேர்னிங்கில் ஒரு சில ப்ராஜெக்ட் ரன் பண்ணி பார்த்துருக்கோம். டெய்லி ஒரு விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் நியூரல் நெட்வொர்க், அப்புறம் ஒரு பைனரி கிளாஸிஃபிகேஷன், மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் லைக் ஒரே விஷயத்தை பார்க்காம அந்த விஷயத்துல அப்டேட்டடாக புதுசாக என்னென்ன கொண்டு வரலாம்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டே வரோம். எஸ், ஸோ இது வரைக்கும் செஷன் எந்த மாதிரி போயிட்டுருக்கு, உங்களுக்கு ஓகேவா இருக்கா, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா? ஸோ உங்களோட சாட்ஸில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஓகே, டன் கைஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் டிடெக்டிங் பிளான்ட் லீஃப் டிசீஸ் யூசிங் டீப் லேர்னிங், ஸோ விச் இஸ் CNN, ரைட்? ஸோ CNN யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, சேம் அதே கான்செப்ட் தான். இன்றைக்கி ஒரு சில போனஸ் அண்ட் புது மெத்தடாலஜிஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ வெயிட் அண்ட் சி. எஸ், வெல்கம் கைஸ், வெல்கம். ஸோ எஸ், நம்ம சாட் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே கைஸ், டன். ஸோ prerequisites for this course, yes, be ready with sufficient data. So ஏன் கொஸ்டின் மார்க் வந்து தெரியல. ஓகே, நோ இஷ்யூ. ஓகே, ஸோ கைஸ், இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. ஸோ எப்போயுமே ஒரு சஃபிஷியன்ட் டேட்டாவோட ரெடியாக இருங்க. ஸோ இந்த செஷனுக்கு எவ்வளோ டேட்டா எடுக்கும், ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்போவுமே பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் எண்ட் ஆஃப் இன்கேஸ் நம்மளுக்கு செஷன் லைக் ஒரு 10 or 15 minutes முன்னாடி முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை. இன்கேஸ் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி லைக் அதில் காம்ப்ரமைஸ் ஆகாத மாதிரி உங்களோட டேட்டாவை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் பி ரெடி வித் லேப்டாப். ஸோ லேப்டாப் இருந்துச்சுன்னா பேரலாக கூட ஒர்க் பண்ணி பாருங்கள். அரல்ஸ் நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு லேப்டாப்பில் யூஸ் பண்ண நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம லேப்டாப் இட் வில் கிவ் யூ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம ஃபோன்னா நம்மளுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்மளோட ஃபோக்கஸ் வேறு லைக் கான்சன்ட்ரேஷன்ஸ் வரும். ஸோ லேப்டாப்னா நம்ம ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஒரு நல்ல விஷயத்த லைக் ஃபோக்கஸாக உட்காந்து பார்த்து நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஓகே, டன். ஸோ எஸ், டேக் யூர் நோட் அண்ட் பென் அண்ட் நோ பேசிக் நாலேஜ் ரெக்வயர்ட் டு லேர்ன் திஸ் கோர்ஸ். ஸோ மேபி இன்னைக்கு 15th day கூட யாராவது புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி லைக் பாதியில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எஸ், டேக் யூர் நோட் அண்ட் பென். இன்றைக்கி ஒரு சில ஷார்ட் பைட்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நான் அப்பப்போ சொல்கிறத நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, டன். எஸ், ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி செஷன். ஓகே கைஸ், டன். எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ எஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது லீஃப் டிசீஸ் டிடெக்ஷன். ஓகே, ஸோ லீஃப் டிசீஸ் டிடெக்ஷன். ஸோ கைஸ், இப்போது இந்த லீஃப் டிசீஸ் டிடெக்ஷனை போகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட் ஸ்டார்ட் வித் ஷார்ட் பைட். ஓகே, ஒரு ஷார்ட் பைட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இப்போது இது வரைக்கும் நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணியிருக்கலாம். எதிர இமேஜ் ப்ராசஸிங்காக இருக்கட்டும், கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும். நம்ம ஒரு இமேஜோ ஒரு லைக் ஒரு ஃப்ரேம்லேருந்து எடுக்கிறப்போ நிறைய விதமாக லைக் நிறைய ப்ரீ ப்ராசஸிங் மெத்தடில் அப்ளை பண்ணியிருக்கலாம். கலர் இமேஜ் வந்து கிரே ஸ்கேல் இமேஜை கன்வெர்ட் பண்ணுறது, HSV ஃபார்மெட்டில் மாற்றுறது. ஸோ ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து கலர் இமேஜ் அப்படியே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரீ ப்ராசஸிங் மெத்தடாலஜிஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போது இதில் என்ன விஷயம் சொல்ல வரோம் அப்படின்னா, நமக்கு எந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவைங்கிறது கரெக்டாக தெரியணும். ஸோ லைக் ஏன்னா அது தெரிஞ்சாலே இல்லை ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து அதில் நிறைய இதெல்லாம் கண்டிப்பாக கிரேஸ்கேல் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். தேவையில்லாத இடத்துல கிரேஸ்கேல் இமேஜெல்லாம் அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ரைட்? ஸோ சிம்பிளாக இருக்கிற ப்ராஜெக்டாக காம்ப்ளிகேட்டாக மாற்றிடக்கூடாது. ஸோ அதில் ரொம்ப நம்ம கான்ஷியஸாக இருக்கும்.
ஒன்றுமே இல்லை. இப்போது ஒரு டிஜிட் கிளாஸிஃபிகேஷனோ இல்லை ஒரு லேபிள் ரீடிங்கோ, ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இல்லை நேற்று நம்ம பார்த்தோம் ஹேண்ட் கெஸ்டர் ரெகக்னேஷன். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டில் வந்து லைக் ஒரு கலர் இமேஜுங்கிறது தேவையில்லை. ஏன்னா ஒரு ஹேண்ட் கெஸ்டரு டிஜிட் கிளாஸிஃபிகேஷனா நம்பர் எங்கே இருக்கு கண்டுபிடிச்சா போதும் இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக இருந்தால் போதும், இல்லை கிரே ஸ்கேல் இமேஜாக இருந்தால் போதும். அந்த இடத்துல கலர் இமேஜே தேவையில்லை இல்லையா. ஸோ அப்படி ரைட். ஸோ அந்த மாதிரி எதுக்கு எந்தெந்த மாதிரி மெத்தடாலஜி தேவை, ஏன்னா ஹெச்எஸ்பிங்கிறது நம்ம கலரை கண்டுபிடிக்கிறதுன்னு கண்டிப்பாக லைக் அது வந்து அந்த இடத்துல மேண்டேட்டரி நம்ம தேவைப்பட்டுச்சு. RGB யூஸ் பண்ணி பண்ணுறத விட ஹெச்எஸ்பிங்கிறது அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக நல்ல ஒர்க் ஆகும். ஸோ கலர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ரைட். ஸோ அந்த மாதிரி பர்பஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ரீ ப்ராசஸிங் மெத்தடாலஜியை அப்ளை பண்ணணும். ஓகே டன். ஸோ இந்த ஷார்ட் பைட் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட சேட்ஸில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணு. ஓகே அண்ட் அதுக்கப்புறம் ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி பண்ண போகிற ப்ராஜெக்ட் லீஃப் டிசீஸ் டிடெக்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம லைக் இதுக்காக தான் இந்த ஷார்ட் பைட் சொன்னேன். என்ன அப்படின்னா இப்போ எந்தெந்த மெத்தடாலஜிக்கு என்னென்ன மாதிரி ப்ரீ ப்ராசஸிங் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இல்லையா. இன்றைக்கி நான் பண்ண போகிறது லீஃப் டிசீஸ் டிடெக்ஷன். அதாவது ஒரு லீஃபில் என்ன டிசீஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். அந்த லீஃபுங்கிற டிசீஸில் லைக் நிறைய டிசீஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஞாபகம் இல்லை, நான் ஒரு சில லைக் இந்த பிளாக் ராட்டு, அப்புறம் ஸ்கார்ப்பு, மெய்ஸ்லேயே ஒரு சில லீஃப் டிசீஸாக இருக்குது. ஸோ அது பிரச்சனை இல்லை. லெட் மீ ஷோ யூ. எஸ். ஸோ ஏன்னா நான் சொன்னோட பிடிக்கும். ஸோ எஸ் பிளாக் ராட்டு, அப்புறம் சீடர், ஆப்பிள் டஸ்ட். நான் ஈஸியாக இருக்கிற ஒரு 2-3 தான் எடுத்துக்கிறேன். ஓகே லீஃப் மோல்டு, பிளாக் ராட்டு, ஸ்கேப். ஓகே ஸோ லீஃப் மோல்டு, பிளாக் ராட்டு, ஸ்கேப். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு சில டிசீஸ் இருக்குது. இப்போது பிளாக் ராட்டுங்கிறது மேபி அது வேறு மாதிரி டிசீஸாக இருக்கலாம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுனேன் ரைட். இப்போது அந்த பிளாக் ராட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டிசீஸை பாருங்கள். ஸோ இங்கே இருக்குல்ல, இதுதான் டிசீஸ். ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இதே மாதிரி இப்போது இன்னொன்று இருக்கலாம் லீஃப் மோல்டு. ஸோ இது ஒவ்வொன்றும் வேறு டிசீஸு. ஓகே ஸோ பொட்டேட்டோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வேறு டிசீஸ். ஸோ இங்கே இருக்குல்ல, இது வந்து லைட்டாக கொஞ்சம் எல்லோவிஷாக இருக்குது ரைட். ஸோ தெரியுதா உங்களுக்கு, ரிசில் இருக்குது தானே, கொஞ்சம் எல்லோவிஷாக இருக்குது. இது வந்து லீஃப் மோல்டு. அதே மாதிரி இப்போது இன்னொன்று வேறு ஒன்று பார்த்தோம், பிளாக் ராட், ஸ்கேப். ஸோ ஸ்கேப் பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் டாட்டா லைக் இந்த ஃபங்கஸ் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ரைட். இப்போது இதை பொறுத்தவரை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. இதே மாதிரி இன்னும் லைக் இன்னும் கொஞ்சம் அதிகமான லீப் டிசீஸ் கூட இருக்குது. லைக் இப்போது இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு லீப் டிசீஸ் இருக்கும், ப்ரௌன் ஸ்பாட்டுன்னு ஒரு லீப் டிசீஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிசீஸ் இருக்குது. இப்போது அந்த ப்ரௌன் ஸ்பாட்டு இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அது ப்ரௌன் கலராக தான் இருக்கும். அது வந்து கலரை பேஸ் பண்ணால் ஒரு சில டிசீஸே இருக்கும். அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல லைக் எல்லா லீஃப்மே க்ரீன் கலரில் தான் இருக்குது. ஸோ அந்த க்ரீன் கலரில் இருக்கிறதுல அதில் என்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குன்னா லைக் இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் ஸ்பாட்டர் மாதிரி இருக்குது. இதே மாதிரி பிளாக் ராட்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்த லீஃப் மோல்டு கொஞ்சம் எல்லோவிஷாக இருந்துச்சா, அப்போ அதில் கலர் தான் கொஞ்சம் மேஜர் டிஃபரன்ஸாக இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம கலர் இமேஜ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புரியுதா நான் ஏன் இதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் பைட் சொன்னால் இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லி. ஸோ புரியுது அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸில் சாட் சொல்லி பண்ணுங்க. ஓகே டன். ஸோ இதே மாதிரி லெட்ஸ் செகண்ட் ஷார்ட் பைட். ஸோ என்ன அப்படின்னா இப்போ நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் கிளாஸிஃபிகேஷன் ஒரு சில டைப்ஸ் பார்த்தோம். பைனரி கிளாஸிஃபிகேஷன், மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன், மல்டி லேபிள் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் பயாஸ் கிளாஸிஃபிகேஷன் 4 பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த மாதிரி மெத்தடாலஜி இதில் யூஸ் பண்ணலாம். பைனரி கிளாஸிஃபிகேஷன்ங்கிறது நம்ம நார்மலாக சிம்பிளாக ஏதர் இட் வில் பி 0 வரும், ஏதாவது ஒன்றா தான் இருக்கும் ரைட். இப்போ மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷனா இப்போ எக்கச்சக்கமான லீவ் இப்போ நம்மளோட டிசீஸ் லீவ் டிசீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25 ஸோ 25 கிளாஸஸ் இருக்குது, 25 டிசீஸ் டைப்ஸ் இருக்குது. இப்போது அந்த 25 டிசீஸ் டைப்பையும் ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்க முடியலனாலும் இப்போ நான் ஒவ்வொரு இமேஜாக கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு டிசீஸ் கொடுக்குறேன், அது என்ன டிசீஸ் கண்டுபிடிக்க. ரெண்டாவது ஒரு வேற ஒரு டிசீஸ் கொடுக்குறேன், அதை என்ன கண்டுபிடிக்க. மூணாவது, நாலாவது, 5 இந்த மாதிரி ஒரே நேரத்தில் வேற இது வெரைட்டிஸ் ஆஃப் இதை கண்டுபிடிக்க முடியாலும் ஒவ்வொரு தடவை வேற டிசீஸை கண்டுபிடிச்சிக்கலாம். இது மல்டி கிளாஸ். இப்போ அதே மாதிரி மல்டி லேபிள் அதுவும் இதில் பண்ணலாம். பட் அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கர்சர் தெரியுதா, வெயிட், எஸ் இங்கே பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா அசியூம் பண்ணிக்கோ, இந்த இடத்துல வந்து இந்த பிளாக் ராட்டுங்கிற ஒரு டிசீஸ் இருக்கு, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கேபுங்கிற ஒரு டிசீஸ் இருக்கு, இந்த இடத்துல வந்து லீஃப் மோல்டுங்கிற ஒரு டிசீஸ் இருக்கு. ஸோ இப்படியும் பண்ணலாம். ஸோ லைவா வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிறப்போ இந்த இடத்துல பவுண்டிங் பாக்ஸ் போட்டு இது பிளாக் ராட்டுன்னு சொல்லணும், இந்த இடத்துல பவுண்டிங் பாக்ஸ் போட்டு ஸ்கேப்னு சொல்லணும், இந்த இடத்துல ஒரு பவுண்டிங் பாக்ஸ் போட்டு ஒரு லீஃப் மோல்டுன்னு சொல்லலாம். பட் அதுக்கு எக்கச்சக்கமான டேட்டா கொடுக்கணும், நிறைய ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், நிறைய ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா இந்த டிசீஸை பாருங்களேன், ஸோ லைக் சிம்பிளாக தான் பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கா, குட்டி டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். அப்போ எவ்வளோ நிறைய டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நிறைய டேட்டாவை லேர்ன் பண்ணால் மட்டும்தான் அந்த மாடலால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எஸ் ஸோ புரியுதா நான் என்ன சொல்ல வரேன். ஸோ இது பிரச்சனை. ஸோ இதுதான் அதில் இருக்கிற மேஜர் ப்ராப்ளம். ஓகே ஸோ இது வந்து மல்டி லேபிள் கிளாஸிஃபிகேஷன் சொல்கிறேன். ஸோ ரியல் டைமாக அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. அது இட்ஸ் நாட் ஈஸி திங். ஓகே இது மூணாவது.
ஸோ நாலாவது சொன்னது லைக் சாரி 3 சொல்லியிருக்கேன் பைனரி சொல்லிட்டேன். ஸோ பைனரி இந்த இடத்துல பைனரினாலுமே இப்போ இந்த லீஃப் டிசீஸ் அந்த லீஃப் டிசீஸ் 2 கிளாஸ் கொடுக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ மல்டி கிளாஸ்னு சொல்லிட்டேன், மல்டி லேபிள் என்ன சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பயாசர் தேவைப்படாது. ஸோ பயாசருங்கிறது தேவை கிடையாது. அது வந்து நம்மளுக்கு இந்த லைக் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை கண்டிப்பாக அதை தப்பே நடக்கக்கூடாதுங்கிற பட்சத்தில் இப்போ ஸ்பாமுங்கிறதுல இப்போ ஸ்பாமா கண்டுபிடிக்கலாம், நம்ம ஸ்பாமுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பல. ஸோ அதுக்கு பயாசர் தேவைப்படும், இதுக்கு தேவைப்படாது, இதை விட்டுருங்க. இதில் இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா இப்போ செக்மெண்டேஷன், இது ஒரு பெரிய ப்ராசஸ். என்ன அப்படின்னா இப்போ கம்ப்ளீட்டா லைக் ஸோ இப்போ இது கம்ப்ளீட்டா இந்த இருக்கிற இப்போ ஒரு டிசீஸ் கண்டுபிடிக்கணும்னு வைக்கலாம். ஸோ ஒரு டிசீஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டிசீஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாம் ஒரு கலராக மாறிடும், ரிமைனிங் இருக்க எல்லாமே இன்னொரு கலராக மாறிடும். ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம மல்டி லேபிள் கண்டுபிடிக்க முடியாது, பட் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு லைக் நம்ம இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக போகிறப்ப அதோட பர்பஸ் என்ன இன்னும் கொஞ்சம் டீப்பாக லேர்ன் பண்ணுறப்ப தெரியும். ஓகே, ஸோ பட் இப்போ இப்படியும் இருக்குன்னு சொல்லி நீ தெரிஞ்சு வச்சுக்கோ, அவ்வளோதான். நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ரைட், நான் முன்னாடி சொன்னல லெக்சர் எடுக்க வரல, நான் பார்த்த விஷயங்கள். ஸோ நான் இந்த 2.5 என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே. ஸோ லைக் எப்படி சொல்ல, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணாத விஷயங்களுமே நான் எக்கச்சக்கமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஸோ ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு ஏஐ பேஸ்ட் ஒரு கம்பெனியில் போகிறீங்க, ஒரு ரியல் டைமாக ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் திடீர்னு பார்க்குறப்ப நான் முன்னாடி சொன்னேன் இந்த வேனிஷிங் எக்ஸ்ப்ளோடிங்காக இருக்கட்டும், இந்த மொபைல் எஸ்எஸ்டியாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணலனாலுமே அது என்ன பர்பஸ் இதெல்லாம் முன்னாடி பார்த்தோங்கிற ஒரு ஞாபகமாட்டு இருக்கும். ஸோ அதனால தான் அந்த தியரிட்டிக்கல் கண்டென்ட்டுமே உங்களுக்கு ஷேர் பண்ணி என்னென்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ ஹோப் எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாரும் நோட் பண்ணிட்டு இருப்பீங்க நம்புறேன். ஓகே, ஸோ கைஸ் கான்செப்ட் கிளியரா இருக்கீங்களா? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட். ஸோ எல்லாரும் கிளியரா இருக்கீங்களா? ஸோ கிளியரா இருக்கீங்கன்னா டேரக்டா லைக் இன்னைக்கு ஸோ ஒரு நான் சொன்னேன் இல்லையா ஒரு சில போனஸ்லாம் இருக்கு, அது நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றேன். ஓகே, ஸோ டன். ஸோ கிளியரா இருக்கீங்களா? எஸ், கிளியர் அண்ணா, கிளியர். ஓகே கைஸ், டன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ அடுத்து சிம்பிளர் ஓவர்வியூ. ஸோ நேற்று பார்த்து அதே ஓவர்வியூ தான். ஸோ டேட்டாஸ் கிரியேஷன். ஸோ நம்ம டேட்டாஸ் கிரியேஷன் பொறுத்தவரை 3ஆம் பிரிக்கலாம், 2ஆம் பிரிக்கலாம். இன்னைக்கு நேரத்துக்கு 2 தான் பிரிச்சிருக்கேன். ஓகே, ஸோ ட்ரைனிங் டெஸ்ட். ஓகே, ஸோ இந்த ட்ரைனிங் டேட்டா மொத்தமாக கொடுத்து ட்ரைனிங் பண்ணிட்டு டெஸ்டிங் டேட்டா வச்சு நான் வேலிடேட்டும் பண்ணிக்கலாம், அதே வச்சு நான் டெஸ்ட்டும் கூட பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் டெஸ்டிங்க்கு நிறைய டேட்டா இருக்குது. ஸோ அதனால் இது மொத்தமாக கொடுத்து நான் டெஸ்ட் பண்ணுறதை விட சிம்பிளாக நான் ஐஎம் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ் சொல்லி ஒரு ஃபோல்டு ஜஸ்ட் நான் ஃபோல்டு கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஒரு 10 இமேஜ் 10 ரைட் அதிகமாகவே இருக்குது, ஒரு 31 இமேஜ் இருக்குது. ஓகே, ஸோ 31 இமேஜ் இருக்குது. இதை நான் வந்து சிம்பிளாக டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் வெயிட் ஃபார் த போனஸ். ஸோ இன்றைக்கி நான் சொல்லலை இல்லையா நேற்று பார்த்த ப்ராஜெக்ட் மாதிரியே தான் இன்றைக்கி இருக்க போது. பட் இன்றைக்கி வந்து நேற்று பார்த்து ஒரு மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷனில் ஒரு 6 அவுட்புட் பார்த்து இல்லையா 0 1 2 3 4 5 சொல்லி இன்றைக்கி ஒரு 25 அவுட்புட் பார்க்க போகிறோம். அதே மெத்தடாலஜி அப்ளை பண்ணி இதில் ட்ரெயின் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம், அதே தான் பண்ண போகிறோம். பட் இன்னொரு புதுசான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை நான் சொல்கிறேன். ஓகே, டன். ஸோ எஸ், லெட் மீ க்ளோஸ் திஸ். டன். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி செஷன். ஸோ இந்த மாதிரி 2ஆம் பிரிக்கலாம். ஓகே, ஸோ 2ஆம் பிரிக்கலாம், 3ஆம் பிரிக்கலாம், அதுக்கு நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். எஸ், CNN டிசைன். இன்றைக்கி நம்ம CNN நெட்வொர்க் யூஸ் பண்ணி தான் நம்ம நியூரல் நெட்வொர்க் CNN அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம நியூரல் நெட்வொர்க் டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் எஸ், ப்ரீ ப்ராசஸிங். ஸோ கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ப்ரீ ப்ராசஸிங் எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ எந்த சைஸில் வேணும், எந்த மாதிரி ஃபில்டர் அப்ளை பண்ணி, இது எல்லாமே ப்ரீ ப்ராசஸிங். ஓகே, ஸோ லைக் ஒரு கிரே ஸ்கேல் இமேஜை கன்வெர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இன்றைக்கி நம்ம தேவைப்படாது. பட் இருந்தாலும் நிறைய மெத்தடாலஜி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, எந்த சைஸில் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ட்ரைனிங் மாடல். ஸோ நம்ம மாடல் நல்லா அக்யூரசி கொடுத்துச்சு அப்படின்னா அதை ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல் லைக் நான் இது ப்ரீவியஸாக பண்ண ப்ராஜெக்ட். ஸோ அதனால் அது ஒரு நல்ல லைக் ஒரு வெல் ட்ரெயின் மாடலாகவே இருக்கும். ஸோ இதுக்குமே டேட்டா நிறைய இருக்குது. ஸோ நிறைய டேட்டா கொடுத்தா ட்ரெயின் பண்ணியிருக்கு. பட் ஸோ இதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம இதில் ஹேண்ட் கெஸ்டரில் பார்த்துல. ஸோ அது வந்து நான் லைக் என்னோட அதில் ஹெல்ப் ஃபைலில் வந்து அந்தளவுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கல. ஸோ அது வந்து நான் அப்போ டெவலப் பண்ணது, அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்கல. ஸோ அதனால நமக்கு 10லேயே ஒரு 5 அவுட் தான் நம்ம கரெக்டாக கொடுத்துச்சுல. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் அந்தளவுக்கு மோசமாக ஒர்க் பண்ணாது. 90% ஆஃப் த டைம் கரெக்டாக தான் கொடுக்கும். ஏன்னா இது வந்து ஒரு வெல் ட்ரெயின் மாடல். ஆல்ரெடி நான் ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணி அதை ஜேசன் ஃபைல கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ ஜேசன் ஃபைல் மாடல் H5. ஸோ ஆல்ரெடி அந்த ஃபைல் இருக்குது. ஸோ இது ஒரு லைக் 90ல் ஒரு 100ல் 90% கரெக்டாக தான் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ நம்மளை அவுட்புட்டே பார்க்கலாம். டன். ஸோ நல்ல மாடலாக இருந்துச்சு. வெயிட். ஓகே, ஸோ இது நல்ல மாடலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்போவுமே தேவை இருக்கிற மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இன்கேஸ் மாடல் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக லைக் வேறு ஏதாவது பேராமீட்டர் டியூன் பண்ணியோ இல்லை எப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அதை ட்ரெயின் பண்ண சொல்லிக்கலாம். ஓகே, டன். எஸ், அதுக்கப்புறம் ஸோ லோட் மாடல் டெஸ்ட். ஸோ இப்போ நம்ம ட்ரைனிங் மாடலாக முடிச்சதுக்கப்புறம் இப்போ சேவ் பண்ணல, அதுதான். ஸோ ட்ரைனிங் கொடுத்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கூடாது. அதுக்கப்புறம் ப்ரீ ப்ராசஸிங் தான் இன்புட் இமேஜ். நம்ம என்னென்ன ப்ராசஸ்லாம் ட்ரைனிங் கொடுத்தோமோ சேம் அதே ப்ராசஸை டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இது நம்ம ரெகுலராக பார்க்குறதா. ஸோ எஸ், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அண்ட் ஃபைனலாக கிளாசிஃபிகேஷன். நம்ம ஒரு இமேஜை கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் லீஃப் டிசீஸ்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறது தான் இன்றைக்கி ப்ராஜெக்டோட கான்செப்ட். பட் அது கூட இன்றைக்கி அடிஷனல் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதுதான் இன்றைக்கான போனஸ். ஸோ இன்றைக்கி ஆல்ரெடி நான் 2 ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். அந்த போனஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் லைக் என் கூட கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ டன்.
ஒர்க் ஃப்ளோ கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா செட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம தேவையான டேட்டா செட்டை ஸ்பிளிட் ஃபோல்டர் ஃபோல்டராக செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ CNN நியூரல் நெட்வொர்க் டிசைன் பண்ணுறோம். ஸோ தேவையான இமேஜ் எல்லாத்தையுமே ஒரே சைஸில் ஒரே ஃபார்மெட்டில் ப்ரீ ப்ராசஸ் பண்ணிட்டு மாடலை ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ நல்லா அக்யூரசி கொடுத்துச்சு அப்படின்னா மாடலில் லோட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் புதுசாக கொடுக்க போகிற இன்புட்டையும் சேம் அதே மாதிரி என்னென்ன ப்ரீ ப்ராசஸ் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணுவோம் அதே ப்ரீ ப்ராசஸ்லாம் பண்ணி டெஸ்ட்டும் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலாக கிளாஸிஃபை பண்ணுறோம் என்ன டைப் ஆஃப் டிசீஸ். ஸோ இதுவரை கம்ப்ளீட்டாக கிளியராக இருக்கீங்களா? ஓகேவா? ஸோ ரெடியாக இருக்கீங்க. ஸோ ஹேண்ட்ஸ் ஆன். ஸோ இதுவரை கம்ப்ளீட்டாக கிளியர் ரெடியாக இருக்கீங்கன்னா ரெடி ஃபார் ஆன்சர் RFS ரமேஷ்னு சொல்லி உங்களோட சாட்ஸில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணு. ஓகே, ஸோ டன். எஸ் ஓகே, எஸ் RFS ரமேஷ், RFS டன். ஓகே கைஸ், ஓகே. ஓகே, ஸோ கான்செப்ட் எல்லாத்துக்கும் ஓகே தானே? டன். ஸோ டேரக்டாக இப்போ செஷனுக்குள்ள போயிடலாம். ஓகே, எஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் காட்டின மாதிரி உங்களோட இங்கே ட்ரெயின் டெஸ்ட்னு சொல்லி 2 டேட்டா செட் வச்சிருக்கேன். ஒவ்வொரு தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து எனக்கு ட்ரைனிங் டைம் அந்த அளவுக்குலாம் எடுக்கல. பட் நம்மளுக்கு நியூரல் நெட்வொர்க்லாம் நிறைய ஹிடன் லேயர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் இல்லை? ஸோ ஹிடன் லேயர்ஸால் லைக் ஒரு 3-4 லேயர் கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ அதனாலே நம்மளுக்கு லைக் எப்படி சொல்ல அக்யூரசி ஓரளவுக்கு நல்லா கொடுத்துச்சு. போத் அட் த சேம் டைம் நம்ம ப்ரெடிக்ஷனும் கரெக்டாக இருந்துச்சு. ஓகே டன். ஸோ 25 கிளாஸ் ஆஃப் அவுட் இருக்கு, 25மே. ஸோ இதில் ஆப்பிள், ஸ்கேபு, பிளாக் ராட். ஸோ ஆப்பிள் 4 டிசீஸ் இருக்குது. ஸோ கைஸ் இன்னைக்கு ஷார்ட் பைட் நம்பர் 3. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ 3 நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஆப்பிள் ஸ்கேப் ஒரு டிசீஸு, பிளாக் ராட் ஒரு டிசீஸு, சீடர் ஆப்பிள் ரஸ்ட் ஒரு டிசீஸு, அது கூட ஹெல்தின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க, கார்னில் சர்க்கோஸ்போரா லீப் ஸ்பாட்டு, காமன் ரஸ்ட்டு, அதே மாதிரி ஹெல்தின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி இங்கே பாருங்க, கிரேப் பிளாக் ராட்டு, கிரேப் எஸ்கா, கிரேப் ஹெல்தி. ஸோ எல்லாத்துலேயுமே கிரேப்பு, பொட்டேட்டோ, டொமேட்டோ எல்லாத்துலேயுமே ஹெல்தின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இங்கே டொமேட்டோல ஹெல்தின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஏன் ஆட் பண்ணியிருக்கேன்? ஹெல்தினா லைக் ஹெல்தியான லீஃப். ஸோ அதில் எந்த டிசீஸுமே இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது வந்து ஆப்பிள். ஓகே, ஸோ இதே மாதிரி ஸோ வெயிட், கிரேப் ஹெல்தி இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இது கிரேப் ஹெல்தி லீஃப், ரைட்? ஸோ இது ஏன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் நான் ஹெல்தி கொடுக்காமே ட்ரெயின் பண்ணலாம். ஸோ பட் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் ஹெல்திங்கிற இமேஜே நான் கொடுக்காம, ஸோ லைக் இப்போ ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ ஒரு சார்ட்ஸை கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஹெல்திங்கிற இமேஜை நான் கொடுக்காம நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். இந்த 3 லைக் ஸ்கேபு, பிளாக் ராட்டு, சேடர் ஆப்பிள் ரஸ், இது 3 மட்டும் நான் கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டேன்னு வைங்களேன். ஸோ அந்த 3 டேட்டாக்கு நல்லா ட்ரெயின் ஆயிரும். நான் புதுசாக இப்போ ஒரு ஹெல்த்தியான இமேஜை கொடுத்தாலுமே இந்த 3 அவுட்புட்டில் இந்த 3 லைக் டிசீஸ்லாம் ஒரு அவுட்புட்டை கொடுப்போம். ஏன்னா நம்ம மாடலுக்கு ஹெல்திங்கிற ஒரு ஹெல்த்தியான லீஃப் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஏன்னா அந்த டேட்டா கொடுத்தா மட்டும்தான் ஹெல்த்தியான லீஃப்ல எப்படி இருக்கும், டிசீஸ் லீஃப்னா எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல ஹெல்த்தியான லீஃப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவே நீங்கள் ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணீங்கன்னா, ஸோ அதனால தான் நம்ம இந்த இதில் ஆப்ஜெக்ட் ரெக்கக்னிஷனில் பார்த்துல ஒரு பேக்ரவுண்டு. ஸோ அந்த பேக்ரவுண்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோம்? அதுக்காக தான். பேக்ரவுண்ட்னா எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டை கொண்டு வரும், அந்த ஆப்ஜெக்ட்டை பேக்ரவுண்ட் மைனஸ் பண்ணால் அந்த பேக்ரவுண்ட் லைக் ஒரு எய்தர் இட் வில் சோஃபா இருக்கலாம், பிளேன் ஸ்க்ரீனாக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி வேணா இருக்கலாம். ஸோ அதுக்கு பேக்ரவுண்டை நம்ம நிறைய விதமாக கொடுத்து அவங்க ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, ரைட்? எதுக்காக தான். ஸோ எஸ், ஸோ இந்த ஷார்ட் பைட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களோட சாட்ஸில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ டன். ஸோ எஸ், இது முடிஞ்சது. ஸோ 25 கிளாஸ் இருக்கு. அதே மாதிரி லைக் டெஸ்டிங்க்கு நான் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து வேலிடேஷன் பர்பஸ் வச்சிருக்கேன். நான் டெஸ்ட் பண்ண போகிறது இதை வச்சு தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஐம் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ் சொல்லி இதை வச்சு தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ டன் கைஸ். அப்புறம் இன்னைக்கு ஸோ நம்ம போட சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் போனஸ். ஸோ இன்னைக்கு 2 போனஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் போனஸ் என்ன அப்படின்னா, ஒரு சில எப்போ ரீசெண்டாக ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஸோ வேற இது பிளாட்ஃபார்ம் வேற பிளாட்ஃபார்ம் ஏதாவது சொல்லுங்க ப்ரோ அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க, ரைட்? ஸோ நான் பர்சனலாக ஒர்க் பண்ணி ஓரளவுக்கு எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ பிளாட்ஃபார்ம் சிம்பிளான டே டூலேயே நிறைய பிளாட்ஃபார்ம் சொல்லியிருப்பேன். பட் அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னா பைச்சாம். ஓகே, ஸோ பைச்சாமில் எப்படி ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணுறது, ஸோ அது பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நான் சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை. ஸோ டேரெக்டாக போயிட்டு டவுன்லோட் பைச்சாம். ஓகே, ஸோ டவுன்லோட் பைச்சாம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ கைஸ் தெளிவாக பாருங்க, அதில் 2 வெர்ஷன் இருக்கும். ஒன்று ப்ரொஃபஷனல் ஒன்று இருக்கும், இன்னொன்று கம்யூனிட்டி எடிஷன் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ரொஃபஷனலுங்கிறது இட்ஸ் பெய்டு வெர்ஷன். ஸோ அதில் வந்து ஒரு மெம்பர்ஷிப் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்கும். ஸோ அதை விட்டுருங்க. கீழே கம்யூனிட்டி எடிஷன் இருக்கும், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணி சிம்பிள் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்து இன்ஸ்டாலேஷன் முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் உங்களோட சர்ச் பாரில் போயிட்டு வெயிட், எஸ், உங்களை சர்ச் பாரில் போயிட்டு பைச்சாம், ஸோ பிஒய்ன்னு கொடுத்தாலே இது வருதா? ஸோ பைச்சாம் கம்யூனிட்டி எடிஷன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு டார்க் தீமில் பிளாக் கலரில் ஒரு விண்டோ வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கைஸ் உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம். என்ன அப்படின்னா,
இப்போது இவ்வளோ நாள் நம்ம இதிலே பண்ணிட்டோம், ப்ராஜெக்ட் எல்லாமே இதிலே பண்ணிட்டோம், லைக் பைத்தான் ஐடியிலே பண்ணிட்டோம், நம்ம லைப்ரரி இன்ஸ்டாலேஷன் எல்லாமே அதில் தான் பண்ணியிருக்கோம். அப்போ இதுலேயே லைப்ரரி எல்லாமே புதுசாக இன்ஸ்டால் பண்ணணுமா? ஸோ இந்த டவுட் எவ்வளோ பேத்துக்கு இருக்குது? ஸோ உங்களோட சாட்ஸை கமெண்ட்ஸ் சொல்லிவிடுங்க. அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே பண்ணணுமான்னு சொல்லி உங்களுக்கு எவ்வளோ பேத்துக்கு தோணுது? ஸோ உங்களோட எல்லா கமெண்ட்ஸுமே சாட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஓகே, இப்போது ஒன்றுமே இல்லை. ஸோ அதில் இருக்கிற நம்ம இன்ஸ்டால் பண்ண எல்லா லைப்ரரியும் என்னென்ன பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வர முடியுமா கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஸோ எஸ், ஸோ கண்டிப்பாக முடியும். நான் எப்படி சொல்கிறேன்? ஓகே, ஸோ அப்படியே கூட எஸ் 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 ஓகே கைஸ், ஓகே 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 டன். ஸோ என்ன அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட லைக் அந்த பைத்தான் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், ரிமூவ் பண்ணிட்டேன். டன். ஸோ இப்போது தெளிவாக பாருங்கள். ஸோ மேலே ஒரு 3 டாட் இருக்கா? ஸோ ஒரு 4-5 டாட்ஸ் கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ அந்த 5 டாட் பிசி பக்கத்தில் 5 டாட்ஸ் இருக்கும். அந்த 5 டாட்ஸ் கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. ஓகே, ஸோ நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா குட்டியாக இந்த மாதிரி ஒரு பேன் வரும். ஓகே, ஸோ குட்டியாக அந்த மாதிரி ஒரு பேன் வரும். அதில் அந்த பைத்தான் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கும். அதை லாஸ்ட்டில் இருக்க அந்த பைத்தான் ப்ராஜெக்ட் மட்டும் டெலிட் பண்ணி விட்டுட்டு லைக் எனிதிங் ஏதோ ஒன்று டெமோ 5 எனிதிங். ஓகே, ஸோ ஏதோ நேம் கொடுத்துட்டு கீழே இந்த நீங்கள் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த மாதிரி கூட இருக்கலாம். இந்த பைத்தான் இன்டர்பிரிட்டர்னு ஒன்று இருக்கும். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, பிப்பு தான் பைத்தான் இன்டர்பிரிட்டர். ஓகே, ஸோ இந்த பைத்தான் இன்டர்பிரிட்டரை எனேபிள் பண்ணி ஸோ லைக் அந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா அது பெருசாயிரும். ஸோ அதில் இங்கே பாருங்கள் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னு இருக்கும். ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக கிரியேட்டர் அதை விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போது கீழே ஸோ இங்கே இருக்கு இல்லையா பேஸ் இன்டர்பிரிட்டர்னு சொல்லி, அந்த பேஸ் இன்டர்பிரிட்டரில் நான் ஆல்ரெடி என்னோட பைத்தானை லைக் என்விரான்மெண்டல் வேரியபிளை கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ கான்ஃபிகர் பண்ணதுனால எனக்கு ஆல்ரெடி ரெண்டுமே காட்டுது பாருங்க. ஸோ 3.9 3.12 உங்களுக்கு எது வேணுமோ அந்த வெர்ஷனை சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த டே 2 கம்ப்ளீட்டாக நம்ம பைத்தான் இன்டர்பிரிட்டரோட கான்ஃபிகர் பண்ணல. ஸோ பைத்தான இது லைக் இது என்விரான்மெண்டல் வேரியபிளோட கான்ஃபிகர் பண்ணல அப்படின்னா மேபி உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வராமல் இருக்கலாம். ஸோ வராமல் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே வெயிட் ப்ரீவியஸ் எஸ் இந்த ப்ரீவியஸ்லி கான்ஃபிகர்ட் இன்டர்பிரிட்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதில் போயிட்டு ஆட் இன்டர்பிரிட்டர், ஸோ ஆட் லோக்கல் இன்டர்பிரிட்டர் கொடுத்து அதில் போய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிரச்சனை இல்லை. டன். ஸோ இப்போ கொடுத்தாச்சு. ஸோ டேரக்டாக இப்போ பைத்தான் இன்டர்பிரிட்டர் என்னன்னு சொல்லி எனக்கு 3.9 கொடுத்துறேன். கிரியேட் கொடுத்துட்டு அப்படின்னா லைக் எடுத்து ஸோ அதே விண்டோவில் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம், நியூ விண்டோவில் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு பைத்தான் இன்டர்பிரிட்டர் இந்த லோட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த ஸோ இப்போ வந்து பைத்தான் இன்டர்பிரிட்டர் சூஸ் பண்ணியாச்சு. எனக்கு வந்து அதில் இருக்குது நான் 3.9ல் என்னென்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கணுமோ அது எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கு சிம்பிளாக உங்களுக்கு இந்த மாதிரி அவங்களே பேசிக் ப்ரோக்ராம் அவங்களே ப்ரொவைட் சிம்பிள் ப்ரோக்ராம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் அது என்ன பண்ணால் பைஜாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கா. ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரன் மெயின் கொடுத்தீங்கன்னா கீழே ரன் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஹை பைஜாம் வந்துருச்சா? ஓகே, ஸோ இதுலேயே ரன் ஆகும். ஆர்எல்ஸ் மேலே ஒரு ரன் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இப்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை எப்படி ரன் பண்ணுறது? ஸோ லைக் இப்போ வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் எடுக்கலாமா? ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் எடுக்கலாம், பட் இன்னும் நான் அவுட்புட் பார்க்கல இல்லையா? ஸோ ஓகே, பிரச்சனை இல்லை. வெயிட். ஸோ அதே மாதிரி தான் அந்த 4 டாட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓகே, ஸோ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா எதை ஓப்பன் பண்ணு சொல்லி கேட்கும். நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி போகிறீங்களோ அந்த ப்ராஜெக்டோட பார்த்துக்கு போய்க்கோங்க. ஸோ வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஓகே, ஸோ பிரச்சனை இந்த 15 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த 15ல் வெயிட் டே 15 எஸ். ஸோ இந்த பாத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாத்தை கிளிக் பண்ணி ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லை இந்த பைச்சாமி ஓன் பண்ண இல்லையா இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஸோ அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த வந்துருச்சா? ஸோ டே 15ல் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஸோ நியூ விண்டோவில் புதுசாக ஓப்பன் ஆயிடும். ஸோ நம்ம இந்த டே 15ல் என்னெல்லாம் இருக்கோ இங்கே இருக்கு இல்லையா, டேட்டா செட்டு, ஐஎம் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ், விஎன்வி, டே 15. ஸோ இது அதில் என்னென்ன இருக்கோ அது அப்படியே இங்கே வந்துடும். நம்ம எந்த பார்த்து கொடுத்தோமோ அந்த பார்த்துல இருக்குது அப்படியே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் நான் அந்த ட்ரைனிங் மட்டும் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ ட்ரைனிங்கோட ஓப்பன் பண்ண அப்படின்னா நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த வந்துருச்சு இல்லையா, வந்துருச்சு. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதில் கீழே ரன் சீரன் ஃபிட் ட்ரெயின் கொடுக்கலாம், இல்லை மேலே இருக்க பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆயிரும். ஸோ இந்த ஆயிடுச்சா எப்போக்கு 1 ஸோ ஆகிட்டே இருக்குது. ரைட். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இப்போ நான் அவுட்புட்டை காட்ட விரும்பல. ஸோ அவுட்புட்டை நம்ம அதிலே பார்க்கலாம். ஓகே, ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். பட் இப்போ இந்த ஒரு டவுட் வரலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறப்போ ஸோ இந்த மாதிரி வேறு எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த லைக் இப்போ மாடியூல் எரரோ இந்த லைப்ரரி இது இன்ஸ்டால் ஸோ அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ இன்ஸ்டால் எனிதிங். ஸோ நான் எப்போ ஒன்று தான் கொடுத்துருக்கேனா? ரைட். ஸோ பிரச்சனை இல்லை. டன். ஸோ ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ஸோ இன்கேஸ் இதில் வந்து உங்களுக்கு லைப்ரரி இன்ஸ்டால் ஆகலாம் அந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா மேலே ஒரு சர்ச் பார் இருக்கு இல்லையா, அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஸோ ஸ்விட்ச் ஸோ ஸ்விட்ச்னு கொடுத்தானே வந்துருச்சு. ஸோ ஸ்விட்ச் பைத்தான் இன்டர்பிரிட்டர்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸ்விட்ச் பைத்தான் இன்டர்பிரிட்டர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ போயிடுச்சா? வெயிட்.
எஸ் ஸோ ஸ்விட்ச் பைத்தான் இன்டர்பிரேட்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும். நான் ஆல்ரெடி இந்த கான்ஃபிகர் பண்ணதுனால இந்த 3.9 ஒன்று இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அது வரல அப்படின்னா இந்த ஆட் நியூ இன்டர்பிரேட்டர் சேம் அதே தான். ஸோ மறுபடியும் இந்த கான்ஃபிகர்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு உங்களுக்கு எந்த இன்டர்பிரேட்டர் வருமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். டன் சேம் அதே தான். அதுலேயும் நம்ம ஃபர்ஸ்ட் காட்டின இல்லையா அதுலேயே ஆட் இன்டர்பிரேட்டர் கொடுக்கலாம், இல்லை இங்கேயும் கொடுத்துக்கலாம். டன் எஸ் ஸோ கம்ப்ளீட்டாக இதுவரை புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இதுவரை சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க, கிளியராக இருக்கீங்களா உங்களோட சார்ட்ஸில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணி. ஓகே ஸோ டன் ஸோ இதுவரை புரிஞ்சதா? ஸோ ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எப்படி ஒரு பைச்சாம ஒரு கோட் பைச்சாமில் எப்படி ஒரு கோட் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் கொண்டு வருது அதை எப்படி ரன் பண்ணுறதுன்னு காட்டிருக்கேன். ஓகே ஸோ இதில் வேணா கடைசியாக கூட உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு அவுட்புட் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே டன் எஸ் ஸோ இது கொஞ்சம் டார்க் தீமாக இருக்குது, நம்ம ஐடியலுக்கு போயிடலாம். ஸோ இதுவரை ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இன்றைக்கி கொடுத்துக்கிற ஒரு போனஸ் ஒன். ஸோ ப்ரீவியஸ் செஷனில் எப்போ ஒன்று பார்த்தேன், வேற ஒரு பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணி காமிங்க இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்தேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் வேற ஒரு பிளாட்ஃபார்ம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க சம்திங் ஏதோ ஒன்று பார்த்தேன். ஓகே ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு போனஸ் கொடுக்குன்னு நினச்சேன். ஸோ இந்த போனஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஸோ இது ஃபர்ஸ்ட் போனஸ். ஓகே இன்னும் செகண்ட் போனஸ் நான் இன்னும் காட்டல. ஸோ காட்டுறேன். ஓகே ஸோ டன் இதுவரை கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா, கிளியராக இருக்கீங்களா? உங்களோட சாட்ஸில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேனா? எஸ் ஓகே ஸோ பிரச்சனை இல்லை. டன் ஓகே ஸோ முடிஞ்சது. இப்போ நம்ம டேரெக்டாக செஷனுக்குள்ள போயிடலாம். ஓகே எஸ் ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே நான் 2 ஃபைல் எடுத்துருக்கேன். ஒன்று ட்ரைனிங் ஃபைல், டெஸ்டிங் ஃபைல். ஸோ ட்ரைனிங் ஃபைல் நம்ம பெருசால ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாத, சிம்பிள் தான். நம்மளுக்கு அவுட்புட் வரதான் இன்னொரு போனஸே இருக்குது. ப்ளீஸ் வெயிட், நான் காட்டுறேன். ஓகே டன் ஸோ இதுதான் நம்மளோட ட்ரைனிங் ஃபைல். ஓகே ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சீக்வன்ஸில் நம்மளோட மாடல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஸோ நான் கேட்குறேன்னா இல்லையா உங்களோட சார்ட்ஸில் கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். ஸோ சீக்வன்ஸில் எதுக்காங்க ஸோ நம்ம தெரியும் ரைட். ஸோ நானே சொல்கிறேன், பட் நீங்களோட சார்ட்ஸை கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிருங்க. ஓகே ஸோ சீக்வன்ஸ் நம்மளோட லேயர் பை லேயர், அடுத்து ஃபர்ஸ்ட் இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அடுத்து அவுட்புட் லேயர்னு சொல்லி சீக்வன்ஸில் ஆர்கனைசராக போகணுங்கிறக்கா சீக்வன்ஸில் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். எஸ் அன்னைக்கு இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் 2 டைமென்ஷனல் இமேஜ் தான் இல்லையா? ஸோ கன்வென்ஷன் 2 டைமென்ஷனல், மேக்ஸ் ஃபில்லிங் 2 டைமென்ஷனல், ஃபிளாட்டனு, இமேஜ் டேட்டா ஜென்ரேட்டர். இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு வாட்டர் பாட்டில் இப்படி காட்டினாலும் வாட்டர் பாட்டில், இப்படி காட்டினாலும் வாட்டர் பாட்டில், இப்படி காட்டினாலும் வாட்டர் பாட்டில். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை புதுசாக நம்ம இமேஜ் ஃபோட்டோவோ நல்ல பிரைட் கண்டிஷனில், லோ டிம் கண்டிஷனில் அந்த மாதிரி ஃபோட்டோ இமேஜஸ்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இமேஜ் டேட்டா ஜென்ரேட்டர் ஆட்டோமேட்டிக்கலாக இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடும். ஓகே அண்ட் எஸ் டென்ஸ் ஃபுல்லி கனெக்டட் லேயர், பேட்ச் நார்மலைசேஷன். இது நம்ம மாடல் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டாக ட்ரெயின் ஆகணும். நல்லா லைக் லேர்னிங் ரேட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகணும். நல்லா லேர்ன் பண்ணணும், நிறைய டேட்டா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ட்ரெயின் ஆகணும். அதுக்காக பேட்ச் நார்மலைசேஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் ட்ராப் அவுட். ஸோ இது வந்து ஓவர் ரூட்டிங் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு லேயர் லைக் அடுத்தடுத்த லேயர் போகிறப்ப நம்ம தேவையில்லாத வேல்யூஸ் எல்லாமே ட்ராப் அவுட் பண்ணி விட்டுக்கிட்டே வரும். அதுக்காக ட்ராப் அவுட் லேயர். ரைட் ஸோ இது ஒரு கம்ப்ளீட் பேக்கு முடிஞ்சது. ஸோ ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் தவிர ரைட். ஸோ இதில் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியராக இருக்கீங்க தானே? ஸோ உங்களோட சாட்ஸில் கிளியராக இருக்கீங்கன்னா லைப்ரரி இஸ் கிளியர்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸை லீவ் பண்ணி. ஓகே டன் அதுக்கப்புறம் ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல சீக்வன்ஸ் லேயரை மாடல்கிற வேரியபிள் கொடுக்குறோம். ஸோ மாடல் கூட தான் இப்போ இந்த சீக்வன்ஸ் லேயர் வரப்போது மாடல் டாட் ஆடு கன்வென்ஷன் 2 டைம்ஸ்ல. ஸோ அதுக்கான நியூரான் வேல்யூ கொடுத்துருக்கேன். கர்னல் சைஸ். ஓகே சார் கர்னல் சைஸ் அண்ட் ஆக்டிவேஷன் இஸ் ஈக்குவல் டு ரியல். ஸோ இது உங்களுக்கு தெரியும். நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை 0 மாற்றி விட்டுரும், பாசிட்டிவ் வேல்யூஸ் வந்துச்சுன்னா அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். ஓகே தென் அதுக்கப்புறம் இன்புட் ஷேப் எந்த சைஸில் இருக்கணும் அந்த இமேஜ் நம்ம கொடுக்க போகிற இமேஜ் 128,128 3ங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ உங்களோட சார்ட்ஸில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஸோ 3ங்கிறது என்னது? ஸோ எஸ் இது ஆல்ரெடி லைக் இது வந்து ஒரு 3வது தடவை பார்க்குறோம். லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 3வது தடவை பார்க்குறோம். ஸோ லைக் இதுக்கு முன்னாடி நான் 1னா என்ன 3னா என்னன்னு சொல்லி உங்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். எஸ் உங்களோட எஸ் கலர் ஓகே கேஸ் டன் எக்ஸாக்ட் சார் 3 கொடுத்தோம் அப்படின்னா கலர் தான். ஓகே ஸோ இது ஸோ அது ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன் லேயர், அதுக்கடுத்து மேக்ஸ் பூலிங் லேயர், அடுத்து பேட்ச் நார்மலைசேஷன். இது ஃபர்ஸ்ட் லேயர். அதே தான் ரிப்பீட் பண்ணியிருப்பேன். இது செகண்ட் லேயர், இது தேர்ட். இதில் நியூரான் இது மட்டும் லைக் இது நம்மளுக்கு இது தேவை கிடையாது. ஒரே லேயர் தான் 64 தான் மறுபடியும் கொடுத்துருக்கேன். ஸோ தேவையில்லை 32 64 96 மறுபடியும் 32 ரைட். ஸோ கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை. ஸோ 32 ஆர் 64 96 அண்ட் 128 அந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ நமக்கு தேவையான மாதிரி எவ்வளோ தேவை. ஸோ நான் இதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மேபி நான் இதில் ஏதாவது லைக் ப்ரீ ப்ராசஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இதில் ப்ரீவியஸாக நான் டெவலப் பண்ண ப்ராசஸ் ஒன்றும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் முன்னாடி இதில் சொல்லியிருப்பேன். இதில் டீப் லேர்னிங் பற்றி சொல்கிறப்ப சொல்லியிருப்பேன். ஒரு சில நியூரான்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால ஹிடன் லேயர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுனாலையோ நம்மளுக்கு அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணலாம் சொல்லி. ஸோ அதனால பண்ணியிருப்பேன். ஏன்னா இதில் முன்னாடி டெவலப் பண்ண ப்ராஜெக்ட். ஸோ அதனால இதில் எது நான் சேஞ்சஸ் பண்ண விரும்பல. ஸோ அதில் இருக்கிற நியூரோ லேயர்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஓகே ஃபர்ஸ்ட் லேயரு, செகண்ட் லேயரு, தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர், ஃபிஃப்த் லேயர். ஓகே ஸோ எல்லாம் சேம் லேயர் தான். நான் நியூரான்ஸ் ஹிடன் லேயருக்கான நியூரான்ஸ் கூட நான் மாற்றி கொடுத்துருக்கேன். 64 64 64 96 32. ஸோ மேபி நான் அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸோ மாற்றி கொடுத்து செக் பண்ணி பார்த்ததுனால தான் இத்தனை லேயரில் இந்த நியூரான்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகே ஸோ கண்டிப்பாக ஏன்னா இது வந்து ஒரு டெலிவர்டு ப்ராஜெக்ட். ஸோ அதனால தான் கொடுத்துருப்பேன். பிரச்சனை இல்லை டன். ஸோ எஸ் இதோட முடிஞ்சுது. ஸோ நம்மளால நியூரல் நெட்வொர்க் டிசைன் இதோட முடிஞ்சுது. அண்ட் அப்கோர்ஸ் ட்ராப் அவுட். ஸோ ஓவர் ஃபிட்டிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஸோ இந்த எல்லா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவையில்லாத வேல்யூஸ் எல்லாத்தையுமே ட்ராப் அவுட் பண்ணி விட்டுரும் அண்ட் ஃபிளாட்டன் பண்ணுறோம். ரைட் ஃபிளாட்டன் என்ன தெரியுதானா?
இப்படி இருக்கிற இமேஜை லைக் ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்து இப்படி, செகண்ட் லேயர் எடுத்து அதோட கண்டிஷன், தேர்ட் லேயர் அதோட கண்டிஷன், ஃபோர்த் லேயர். ஸோ இப்படி இருக்கிற இமேஜை இப்படி ஒரே லைனில் கொண்டு வந்துடும். ஸோ அதான் ஃப்ளாட்டனு. அதுக்கப்புறம் டென்ஸ் ஃபுல்லி கனெக்டர்ல எவ்வளோ நியூரான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 128 128 நியூரான் கொடுத்துருக்கேன். ஸோ எஸ் எல்லா லேயர்லையுமே இந்த ஆக்டிவேஷன் இஸ் எழுதி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் எல்லாமே ஒரு ஈக்குவேஷன் தான், ரைட்? ஸோ இதில் நம்ம ப்ராசஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக மேபி ஏதாவது நெகட்டிவ் வேல்யூஸ் வரலாம். வந்துச்சு அப்படின்னா அதை ஜீரோ மாற்றணும். ஜீரோவா லைக் பாசிட்டிவ் வேல்யூஸ் வந்துச்சுன்னா அப்படியே ரிட்டர்ன் பண்ணி. அதுக்காக தான் எல்லாத்துலேயுமே நான் ரெலு கொடுத்துருக்கேன், ரெலு ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபுல்லி கனெக்டர்லேயே ரெலு ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன், இங்கே ட்ராப் அவுட்ல யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல மாடல் ஆடு டென்ஸ் 25 ஆக்டிவேஷன் இஸ் ஈக்குவல் ஷார்ட் மேக்ஸ். ஸோ எதுக்காக இந்த 25 கொடுத்துருக்கேன் உங்களோட சாட்ஸில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. எதனால, என்ன பர்பஸ் இந்த லைக் 25 கொடுக்கறதுனால என்ன யூசேஜ், எதனால கொடுத்துருக்கேன் உங்களோட சாட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ கிளாஸ் ஆஃப் அவுட்புட் இருக்கு இந்த டேட்டாஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளாஸ் ஆஃப் அவுட்புட் இருக்கு, 25 கிளாஸ் ஆஃப் அவுட்புட் இருக்கு. நான் கொடுக்க போகிற இமேஜ் இந்த 25 கிளாஸில் ஒன்றா இருக்க போகுது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல 25 கொடுத்துருக்கேன். நம்ம பண்ண போகிறது ஒரு மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், சாஃப்ட் மேக்ஸ். இப்போ நம்ம ஒரு லைக் இப்போ ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல சிக்மாட் யூஸ் பண்ணலாம். இது ஒரு மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் லாஸ்ட்டாகவே பார்த்தோம் இல்லையா? ஸோ லைக் ஹேண்ட் கேஸ் ரெக்கக்னிஷனில் பார்த்தோம், சேம் அதே தான். ஆக்டிவேஷன் இஸ் ஈக்குவல் டு சாஃப்ட் மேக்ஸ். ஸோ முடிஞ்சது. ஸோ சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலாக மாடலை கம்பைல் பண்ணுறோம். ஆப்டிமைஸ் இஸ் ஈக்குவல் ஆடம். ஸோ இது உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் இஸ் ஈக்குவல் கேட்டகரிக்கல் கிராஸ் இன்டர்ஃபேஸ். சாஃப்ட் மேக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல கேட்டகரிக்கல் கிராஸ் இன்டர்ஃபேஸ். சிக்மாட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பைனரி கிராஸ் இன்டர்ஃபேஸ். சிம்பிள் தான். ஓகே, ஸோ மெட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அக்யூரசி. அக்யூரசி தான் மாடலோட எவல்யூஷன் செக் பண்ணோம். மெட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் அக்யூரசி. ஃபைனலாக ட்ரெயின் டேட்டா செட். ஸோ இங்கே வந்து நம்ம இமேஜ் டேட்டா ஜென்ரேட்டர். ஸோ நமக்கு தேவையான மாதிரி வேறு இமேஜ்லாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இமேஜ் டேட்டா ஜென்ரேட்டர். ஸோ இந்த இடத்துல தேவையானது மட்டும் கொடுத்துருக்கேன். ரீசேல் எனக்கு தேவையில்லை. ஷியர் ரேஞ்சு, ஜூம் ரேஞ்ச் பக்கத்தில் கொண்டு வந்தாலும் சரி, தூரத்தை கொண்டு ஒரு சில லீஃப் க்ளோஸ் அப் இருக்கலாம், ஒரு சில லீஃப் பின்னாடி இருக்க மாதிரி இருக்கலாம். ஸோ ஷியர் ரேஞ்சு, ஹரிசாண்டல் ஃபிளிப் நம்ம தேவையான ஃபிளிப் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம ட்ரைனிங் டேட்டாக்கு, டெஸ்டிங் டேட்டாக்கு ரீஸ்கேல் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, முடிஞ்சது. ஸோ ட்ரைனிங் செட் இஸ் ஈக்குவல் டு டேட்டா சரி இங்கே கொடுத்துருக்கல ட்ரெயின் டேட்டா ஜென் டாட் ஃப்ளோ ஃப்ரம் டைரக்டரி. அதாவது இந்த டைரக்டரி வெயிட் எஸ் டேட்டா செட்டில் ஃபஸ்ட்டு ட்ரெயின்குள்ளே போகுது. ஓகே, ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்போம். டேட்டா செட்டில் ட்ரெயினில் டார்கெட் சைஸ் எந்த சைஸில் இருக்கணும், எவ்வளோ பேட்ச். ஸோ மொத்தமாக போகாமல் எவ்வளோ பேட்சாக போகணும், பேட்ச் சைஸ், கிளாஸ் மோடு. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோபி தானே. ஸோ அதான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ் மோடு கேட்டகரிக்கல். ஓகே, முடிஞ்சது. ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு லேபிளாக பிரிண்ட் பண்ண சொல்லிக்க, எவ்வளோ லேபிள்ஸ் இருக்குது அதோட கிளாஸுமே கீழே பிரிண்ட் பண்ண சொல்லிப்பா. ஓகே, முடிஞ்சது. அடுத்து டெஸ்ட் டேட்டா. ஸோ இப்போ நம்ம ட்ரைனிங் என்ன பண்ணுமோ அதே ப்ராசஸ் தான். டெஸ்ட் டேட்டா ஜென்னு, ஃப்ளோ ஃப்ரம் டைரக்டரி, டேட்டா செட், டெஸ்ட் டேட்டா. ட்ரெயின் டேட்டா எப்படி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி டெஸ்ட் டேட்டா. ஸோ நம்ம ட்ரைனிங் டேட்டாக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவோம் அதே தான். டார்கெட் சைஸ் 128, பேட்ச் சைஸ், கிளாஸ் மோடு. ஸோ கேட்டகரிக்கல் முடிஞ்சது. ஸோ இதோட லேபிளும் பிரிண்ட் பண்ண சொல்லிக்க முடிஞ்சது. இதோட ப்ராசஸ் ஓவர். இப்போ நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் இதில் ஜேசன் ஃபைலை கிரியேட் பண்ணேன், அதனால கமெண்ட்ல போட்டிருக்கேன். ஓகே, ஸோ மாடல் டாட் ஃபிட் ஜென்ரேட்டர் ட்ரைனிங் டேட்டா செட் இங்கே இருக்கு இல்லையா, ட்ரைனிங் செட்டு. ஸோ ட்ரைனிங் செட்டு கமா ஸ்டெப்ஸ் பெர் எப்போக்கு. ஸோ எவ்வளோ ஸ்டெப்ஸ், எவ்வளோ ஒரு எப்போக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கணும், 375 எப்போக்கு. ஓவரால் ட்ரைனிங் கவுண்ட், வேலிடேஷன் டேட்டா செட். வேலிடேஷனுக்கு நான் ட்ரைனிங் செட்டை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த ட்ரைனிங் செட்டை இங்கே கால் பண்ணியிருக்கேன். அப்புறம் வேலிடேஷன் ஸ்டெப்ஸ். வேலிடேஷன் ஸ்டெப்ஸில் இமேஜ் எவ்வளோ ஸ்டெப்ஸ் ஒரு எப்போக்கு போகணும், 125 அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். புதுசாக நம்ம எதுவுமே இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஓகே, ஸோ அவுட்புட்டை பார்க்குறப்ப தான் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸைட் ஆகும். ஓகே, ஸோ நான் ஸோ இது வரை கம்ப்ளீட்டாக கிளியராக இருக்கீங்களா? ஸோ ட்ரைனிங் கிளியராக இருக்கீங்களா? ஸோ ட்ரைனிங் கிளியராக இருக்கீங்கன்னா ட்ரைனிங் இஸ் கிளியர்னு சொல்லி உங்களோட சாட்டில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ட்ரைனிங் கிளியர். ஸோ முடிஞ்சது அப்படின்னா நம்ம டேரெக்டாக டெஸ்டிங் போயிடலாம். ஸோ டெஸ்டிங் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த போனஸ் காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்வலாக பார்க்குறதே பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, இதுதான் நம்மளோட டெஸ்டிங் கோடு. ஸோ கீழே இருக்கிறத விட்டுருங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. வெயிட், ஸோ சொல்லலை இது முன்னாடி ப்ராஜெக்ட் தேவையான மாதிரி வேற ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணது. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் தேவையான நம்ம இது நம்மளோட கோடு இது மட்டும் தான். ஸோ ட்ரைனிங் கிளியர். எஸ் கிளியர் அண்ணா, கிளியர் ப்ரோ, கிளியர். ஓகே, டன் கைஸ், டன். ஓகே, இதுவரை கிளியராக இருப்பீங்க. ஸோ நேற்று பார்த்தது தான். ஓகே, ஸோ சிம்பிள் தான். நம்பி அப்புறம் இமேஜ், ஏன்னா இமேஜ் தான் ப்ராசஸ் பண்ண, இமேஜஸ் தான் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீ ப்ராசஸிங் இமேஜ் எடுத்துருக்கோம். அண்ட் சீக்வன்ஸ் நம்பி எதுக்கு தெரியும் தரேன், நம்ம அறையை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நம்ம இமேஜோட டைமென்ஷன் எக்ஸ்பாண்ட் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாத்துக்கும் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வந்தாலே நம்பி தேவைப்படும். ஓகே, ஸோ நம்பி இமேஜ் சீக்வன்ஸில். ஸோ சீக்வன்ஸில் இந்த இடத்துல தேவை கிடையாது. ஸோ நான் அதில் வந்து அப்படியே காப்பி போட்டு வந்திருக்கோம். ஸோ டென்ஸும் தேவை கிடையாது. மாடல் ஃப்ரம் ஜேசன். ஓகே, ஸோ மாடல் ஃப்ரம் ஜேசன் எதுக்காக, நம்ம அங்கே ஒரு ஜேசன் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஜேசன் ஃபைலை இங்கே லோட் பண்ணுறதுக்காக தான் மாடல் ஃப்ரம் ஜேசன். ஓகே, அண்ட் இம்போர்ட் ஓஎஸ். ஸோ ஓஎஸ் எதுக்குன்னு தெரியும் லைக். ஸோ இந்த இடத்துல ஓஎஸ் தேவைப்படாது. எஸ் தேவைப்படும், ஏன்னா நம்ம
இது வந்து எடுத்துருக்கோம் ரைட். ஸோ நம்ம டேரெக்டாக அந்த ஃபோல்டர்லேருந்து தானே எடுத்துருக்கோம் டெஸ்ட். இல்லை 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 இந்த இடத்துல நம்ம ஓஎஸ் தேவைப்படாது. ஏன்னா நம்ம டேரெக்டாக நம்ம உள்ளேருந்து இமேஜ் எடுத்துட்டு இது எந்த இடத்துல தேவைப்படும் அப்படின்னா லைக் எஸ் இது வந்து நம்ம ப்ரீவியஸ் கோடில் பார்த்துருப்பேன் இல்லையா. ஸோ மேபி நான் அதோட லைக் அந்த கோட்லேருந்து இதை எடுத்து நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன், அதனால் இப்படி போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா இந்த 14 நேற்று தானே பார்த்தோம் ஹேண்ட் கெஸ்டர் ரெகக்னிஷன். எஸ் ஸோ இதில் நம்ம test.pyல மொத்தமாக கொடுத்துருப்பேன் இந்த இடத்துல. ஸோ இங்கே கொடுத்துருக்க பாருங்களா. ஸோ இதில் வந்து நான் மொத்தமாக ஒரு 10 இமேஜஸ் ஃபோல்டருக்கு கொடுத்துருப்பேன். அந்த 10 இமேஜ் அந்த டேரக்டரிலேருந்து ஒவ்வொரு இமேஜாக எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓஎஸ் கொடுத்துருக்கேன். ஸோ சேம் இதே கோட் தான் அங்கே ப்ராசஸ் பண்ணி நான் சேஞ்சஸ் பண்ணியிருப்பேன், அதனால அப்படி போட்டிருக்கேன். ஓகே ஸோ வேற ஒன்றும் இல்லை. ஸோ பட் அந்த இடத்துல ஓஎஸ் தேவை கிடையாது, ஏன்னா நான் சிம்பிளாக ஒரே ஒரு இமேஜ் தான் கொடுக்க போகிறேன். ஓகே வெயிட் கோட் ஓப்பனில் தானே இருக்குது. எஸ் இந்த இடத்துல சீக்வன்ஸ் லேயரும் தேவை கிடையாது, இதே நான் கமெண்டில் போட்டுறேன். அண்ட் டென்ஸும் தேவையில்லை, இதையும் நான் கமெண்ட்டில் போட்டுறேன். அண்ட் ஓஎஸும் தேவையில்லை, இதையும் நான் கமெண்ட்டில் போட்டுறேன். ஓகே ஸோ மூணுமே தேவையில்லை. ஏன்னா ஓஎஸ்ங்கிறது நம்ம யூஸ் பண்ணலாம் எப்போ தேவை அப்படின்னா, இப்போ ஒரு டேரக்டரிலேருந்து 10 இமேஜாக ஒரே நேரத்தில் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டேரக்டரிலேருந்து எடுக்கணும் இல்லையா. அந்த டேரக்டரி ஓரியன்டான பர்பஸ்க்கு ஓஎஸ் தேவைப்படும். இந்த இடத்துல டேரக்டரி எடுத்துக்கவே மாட்டேன், டேரக்டாக எந்த ஃபோல்டர்லேருந்து எந்த இமேஜ் எடுக்க போகிறோம். ஸோ அதை மட்டும் தான் டேரக்டாக கொடுத்துருக்கேன், அதனால நமக்கு ஓஎஸும் தேவை கிடையாது. ஓகே டன். ஸோ சிவிட்டு நம்ம தேவைப்படும், எஸ் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதையும் நம்ம லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம், முடிஞ்சது. இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட மாடலை லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் தான் மாடல்.json ஃபைலை அங்கே ரைட் பண்ணியிருப்போம், இங்கே ரீட் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ இங்கே ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட வெயிட் எந்த வெயிட்டில் ட்ரெயின் ஆயிருக்கோ அந்த வெயிட்டிங் லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு ஃபைலுமே லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் லோடர் ஃப்ரம் மாடல்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆயிரும், முடிஞ்சது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லேபிள் இஸ் ஈக்குவல் டு ஆப்பிள் ஸ்கேப், ஆப்பிள் பிளாக் ராட், ஆப்பிள் செடர், ஆப்பிள் ரஸ்ட், ஆப்பிள் ஹெல்தி. அங்கே இருக்கு இல்லையா கிளாஸ் 25 கிளாஸு, அந்த 25 கிளாஸையும் இங்கே நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே ஸோ அந்த 25 கிளாஸையுமே இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபைனலாக அவுட்புட் எனக்கு இப்படி தான் வரும். ஸோ லேபிள் ஆஃப் 0னா என்ன, இல்லை 1னா என்ன, 2னா என்ன, 3னா என்ன சொல்லி எனக்கு கிடைக்கப்படுறது ஒரு வேல்யூ ஆர்குமெண்ட் வேல்யூவாக தான் கிடைக்கும். ஸோ அந்த என்ன வேல்யூ சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த லேபிள் நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே ஸோ ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட் இமேஜ் இஸ் ஈக்குவல் டு இமேஜ் டாட் லோடு. எப்பவும் போல இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி இந்த இமேஜுங்கிற மேலே இம்போர்ட் பண்ணிருக்கலாம், இந்த இமேஜுங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணி லோட் பண்ணுறோம். ஓகே ஸோ லோட் பண்ணுறோம் எந்த இமேஜ் ஐஎம் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ்ங்கிற இமேஜ் ஃபோல்டரில் இருந்து. ஓகே இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஐஎம் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ்ங்கிற ஃபோல்டரில் இருந்து வெயிட் சாரி எஸ் டெஸ்டிங் ஃபார் ஐஎம் ஃபார் டெஸ்டிங்கிற ஃபோல்டரில் இருந்து p.healthy.jpg, அதாவது பிங்கிறது ஐ திங்க் பொட்டேட்டோ. எஸ் வெயிட் டெஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். பிங்கிறது எஸ் பிங்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்குது பொட்டேட்டோ. ஸோ p டாட் இது என்ன இமேஜ் p.healthy. ஸோ பொட்டேட்டோ ஹெல்தி இமேஜை நாங்கள் லோட் பண்ணியிருக்கேன். அதோட டார்கெட் சைஸ் நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துருப்போம், ட்ரைனிங் என்ன டார்கெட் சைஸ் கொடுத்துருக்கோமோ அதே டார்கெட் சைஸ் முடிஞ்சது. அண்ட் அதுக்கப்புறம் ஸோ அதை அப்படியே அறையை கன்வெர்ட் பண்ணுறதுக்கப்புறம் நியூரலுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய டிமென்ஷனை எக்ஸ்பாண்ட் பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறம் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு லோடர் மாடல் ப்ரெடிக்ட் டெஸ்ட் இமேஜ். நம்ம டெஸ்ட் இமேஜ் இப்போ ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த இமேஜோட அவுட்புட் எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறோம், அந்த லோடர் மாடல்ங்கிற வேரியபிள். லோடர் மாடல் வேரியபிள் என்ன இருக்குது, நம்மளோட JSON ஃபைல். ஸோ லோடர் மாடல் ப்ரெடிக்ட் டெஸ்ட் இமேஜ் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் ரிசல்ட்டில் தான் வரும். ஸோ ரிசல்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து லைக் கைஸ் நம்மளுக்கு ரிசல்ட்டில் வந்து 6 வேல்யூ டிக்ளேர் ஆகும். ஸோ 6 இல்லை சாரி இல்லை ஹேண்ட் கேஸ் ஞாபகத்தை சொல்லிட்டு 6 இல்லை 25 வேல்யூ டிக்ளேர் ஆகும். ஓகே ஸோ அதான் அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே 25 வேல்யூ டிக்ளேர், அதாவது இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ அப்போ எந்த கிளாஸாக இப்போ நம்ம கொடுத்துருக்க இமேஜ் ஆப்பிள் ஸ்கேப்பாக இருக்க எவ்வளோ ப்ராபிலிட்டி இருக்குது, ஆப்பிள் பிளாக் ராட்டாக இருக்க எவ்வளோ ப்ராபிலிட்டி இருக்குது, செடர் ஆப்பிள் டஸ்ட்டாக இருக்க எவ்வளோ ப்ராபிலிட்டி இருக்குது, ஆப்பிள் ஹெல்த்தியாக இருக்க எவ்வளோ ப்ராபிலிட்டி இருக்குது, எல்லா கிளாஸுக்குமே ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ கொடுக்கும். ஸோ எதோட ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கோ அந்த கிளாஸ் தான் நம்மளுக்கு ஃபைனலாக அவுட்புட் ஆகும். ஓகே ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்போம் np மேக்ஸிமம் ரிசல்ட். ஸோ நம்மளுக்கு வந்து அதில் மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அந்த மேக்ஸில் ஸோ ஆர்குமெண்ட்டில் மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதுதான் நம்மளுக்கு லேபிள் 2ல எடுக்க போகிறோம். ஓகே ஸோ லேபிள் 2ல எடுக்க போகிறோம், அந்த லேபிள் 2 ஃபைனலாக பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இதுதான் கான்செப்ட். ஸோ இதுவரை கம்ப்ளீட்டாக டெஸ்டிங் கிளியராக இருக்கீங்களா? ஸோ டெஸ்டிங் கிளியராக இருக்கீங்கன்னா டெஸ்டிங் இஸ் கிளியர்னு சொல்லி உங்களோட சாட்ஸில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஓகே டன். எஸ் இப்போ நான் ரன் பண்ணுறேன், இதோட அவுட்புட்டை பார்த்துட்டு நான் போனஸ் சொல்கிறேன். ஓகே எஸ் இட் வில் டேக் சம் வைல். ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் p டாட் எதை கொடுத்துருக்கேன், பொட்டேட்டோட ஹெல்தி இமேஜ் கொடுத்துருக்கேனா. ரைட் லெட் பி வெயிட் ஃபார் சம் டைம். ஓகே ஸோ இது தேவையில்லை, இதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஏன்னா சொல்கிறேன் இல்லையா இது எல்லாம் ஸோ நேற்று பார்த்து அதே கான்செப்ட்னால மேபி நான் அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான் வேற இல்லை. நம்ம தேவையான லைப்ரரி இந்த 4 லைப்ரரி மட்டும் தான். டன். எஸ் அவுட்புட் வந்துருச்சா. ஸோ கைஸ் இங்கே பாருங்க, இங்கே 1 2 3 4 5 ஒரு லைனுக்கு 5 வேல்யூ இருக்குது. 5 10 15 20 25 கிளாஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் அதோட இதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம், ப்ராபபிலிட்டி பிரிண்ட் பண்ணுங்க. 2 4 2.7 6.1 5.8 நிறைய வேல்யூ டிக்ளேர் ஆயிருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, பட் அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. பொட்டேட்டோ ஹெல்தி நம்ம அப்லோட் பண்ணியிருக்க இமேஜ் அதுதான்.
ஸோ நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் p.healthyங்கிற அந்த இமேஜ் நேமை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். பட் அந்த இமேஜ் நேமோட ஒரிஜினல் அவுட்புட் கிளாஸ் எப்படி வந்துச்சு இங்கே பாருங்க. பொட்டேட்டோ ஹெல்த் இங்கே டொமேட்டோ எஸ் பொட்டேட்டோ ஹெல்தி இங்கே இருக்கு. ஸோ இதோட கிளாஸ் ஆஃப் இதை கண்டுபிடிக்கணும் கஷ்டம் தான். இது 0 1 2 3 4 5 6 7 கரெக்டாக தானே சொல்கிறேன் 8 9 10 11 இது ஃபுல்லாக எஸ் ஃபுல்லு தான் 11 எஸ் 11 12 13 எஸ். ஸோ 0 வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 12 1 வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 13 அவ்வளோ. ஸோ அப்போ நம்ம கிளாஸ் ஆஃப் அவுட்புட் வந்து ஃபைனலாக 13. அப்போ மேபி அந்த 13வது வேல்யூ தான் நமக்கு ஆர்குமெண்ட் அதிகமாக இருக்கும். 5 10 11 12 13. ஸோ இங்கே இருக்கும். அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்போ இங்கே வரும் ரைட். ஸோ மேபி 9 தான் அதிகமாக இருக்கலாம் இங்கே எனக்கு தெரிஞ்சு. 7 7 7 4 4 4 6 6 எஸ் கைஸ் ஆமாம் 9 தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ கரெக்டாக தான் வந்திருக்கு ரைட். ஸோ எக்ஸாக்ட் ஆன்சராக தான் வந்திருக்கு பொட்டேட்டோ ஹெல்தி. ஸோ இப்போ நேமை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? இது நம்ம யூஸ்வலாக பண்ணுறது ரைட். ஸோ வெயிட் ஐ எம் டெஸ்டிங் பர்பஸ் வந்து இப்போ நம்ம வேறு என்ன கொடுக்கலாம்? எல்லோ எஸ் இதை கொடுக்கலாமா? ஸோ ஐ திங்க் t.yellow focus t.yellow focusனா இது என்ன ஃபார்மேட் இருக்குது? ஜேபிஜி. இது வந்து டொமேட்டோ ஸோ எல்லோ ஃபோக்கஸ்னா டொமேட்டோ தான் இருக்குது. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டெஸ்ட்டு t. எஸ் எல்லோ லீஃப் கர்ல் வைரஸ் இதுதானே? எஸ் இதே தான். ஓகே ஸோ லெட் மீ சேஞ்ச் திஸ். ஓகே அதே ஃபார்மேட் தான் ஜேபிசி ஃபார்மேட் தான், அதனால் அப்படியே போட்டுறேன். ஓகே லெட் மீ ரன் திஸ். எஸ் டொமேட்டோ எல்லோ லீஃப் கர்ல் வைரஸ் கரெக்டாக வந்துருச்சு. எக்ஸாக்ட் ஆன்சர். நான் சொன்னேன் இல்லையா இது ஆல்ரெடி நான் வெல் ட்ரெயின்டு மாடல். ஸோ முன்னாடியே ட்ரெயின் பண்ணுது 190% கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். ஓகே ஸோ ரன் கைஸ். ஸோ இது வரை கம்ப்ளீட்டாக இருக்கீங்களா ரைட். ஸோ ட்ரைனிங் டெஸ்டிங் கிளியராக இருக்கீங்கன்னா டெஸ்டிங் இஸ் கிளியர்னு சொல்லி உங்களோட சாட்ஸில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஸோ கைஸ் அண்ட் அது கூடவே எவ்வளோ பேர் இன்னைக்கான போனஸ்க்கு ரெடியாக இருக்கீங்க? ஸோ எஸ் ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா டெய்லி ஒரே விஷயத்தை பார்க்க போகிறது கிடையாது. புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கும். நம்ம நேற்று பார்த்த ப்ராஜெக்ட் தான் அந்த டைக் இதே ப்ராஜெக்ட் நீங்கள் வேற ஒரு டேட்டா செட் கொடுத்து கூட நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். பட் இன்னைக்கு புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஸோ அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட அவுட்புட்டை காட்டிடுறேன். ஓகே ப்ரெடிக்ட் ஃபிஎன் ஜிஒய்யா ஓகே சிஎம்டி no underscore gy yes okay fin underscore g tab okay so கரெக்டா வந்துருச்சு. ஸோ இப்போ அவுட்புட் பார்க்கலாம். ஓகே வெயிட் கேராஸ் இருக்கே எஸ் வந்துருச்சு. மேபி அதில் நான் அது பழைய கூட ரன் பண்ணுறேன் என்னமோ தெரியல. ஓகே பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ் இந்த அவுட்புட்டை பாருங்க. ஸோ நம்மளுக்கு குட்டியாக என்ன வந்திருக்கு பாருங்க. குட்டியாக ஒரு அதாவது ஒரு ஜிஒய் வந்திருக்கு பாருங்க. ஸோ தெரியுதா உங்களுக்கு? விசிபிளாக இருக்கா? குட்டியாக ஒரு ஜிஒய் வந்திருக்கு. எஸ் ஸோ எல்லாத்துக்கும் விசிபிளாக இருக்கும் நம்புறேன். டன். ஸோ இங்கே பாருங்க இந்த ஜிஒயில் ஸோ சிம்பிள் ஜிஒய் தான். ஓகே ஸோ சிம்பிளாக ஜிஒய் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஜிஓ லீட் டிசீஸ் டிடெக்ஷன் யூசிங் ஓப்பன் சிவி ஸ்பெல்லிங் தப்பா இருக்கா? ஓகே வெயிட் லெட் மீ எஸ் ஓப்பன் ஓகே டன். எஸ் வந்துருச்சு டன். ஸோ இங்கே பாருங்க இந்த ஜிஒய் இப்போ என்ன பண்ண போறோம்னா இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஒரு மாடல் டெஸ்ட் பண்ணனா என்ன பண்ணுவோம்? சிம்பிளாக போயிட்டு லாஸ்ட் கோடே எடுத்துக்கலாமே. கோடை க்ளோஸ் பண்ணிட்டேனா? எஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். வெயிட் ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணால் என்ன பண்ணுவோம்? நம்ம டேரெக்டாக போயிட்டு அந்த எந்த ஃபோல்டர்லேருந்து எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் நேம் அப்படியே கொடுத்தோம் இல்லையா? ஸோ இது நம்ம யூஸ்வலாக பண்ணுறது. இப்போ வேற ஒரு இமேஜ் செக் பண்ணோம் அப்படி என்ன பண்ணுவோம்? மறுபடியும் போயிட்டு இதை போய் நேமை சேஞ்ச் பண்ணி விடுவோம். இப்போ புதுசாக இமேஜ் செக் பண்ணால் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம். ஆர்எல்ஸ் இப்போ அந்த ஃபோல்டரில் இருக்க 10 இமேஜ் செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஓஎஸ் டேரக்டரி யூஸ் பண்ணோம். இப்போ டெல் பண்ணிட்டேன்னா ஓகே இந்த ஓஎஸ் டேரக்டரிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணி எந்த ஓஎஸ்லேருந்து எந்த இமேஜாக எடுக்கணும். ஸோ அந்த ஓஎஸ்லேருந்து அந்த ஓஎஸ் நம்ம லைக் ரூட்டு டேரக்டரி ஃபைல்ஸ் ஒன்றும் இல்லையா உள்ளே போகும் இல்லையா? ஸோ அது மூலமாக போயிட்டு உள்ளேருந்து எல்லா ஃபைல்ஸ் எடுத்து ஃபைல்ஸுங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணி அந்த ஃபைல்லேருந்து ஃபர் லூப்பில் ஒன்று எடுத்து அது என்ன அவுட்புட் சொல்லி அது கிளாஸிஃபைங்கிற ஃபங்க்ஷன் மேலே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடும். அந்த கிளாஸிஃபைங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணும். இப்படி பண்ணலாம். இந்த இந்த ஜிஓ என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிள் இங்கே வரும் ஒரே நேரத்தில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வேற இமேஜை கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ பாருங்க ப்ரௌஸ் இமேஜை கொடுக்குறேன். ஓகே ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணனால எனக்கு அந்த இதில் அந்த ஃபோல்டரில் இருக்குது. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்ப நீங்கள் எந்த ஃபோல்டரில் அந்த டெஸ்ட் பண்ண போறீங்க அந்த ஃபோல்டர் போகிற மாதிரி இருக்கும். செகண்ட் டைம் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடும். இப்போ இதில் எந்த இமேஜை நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க கேக்கு. ஓகே ஸோ எந்த இமேஜை சூஸ் பண்ண போறீங்க கேக்கு. இப்போ நான் ஐ எம் டெஸ்டிங் ஃபார் பர்பஸ் ஒரு ஃபோல்டரில் இருக்கு இல்லையா?
வெயிட் இங்கே இருக்குல்ல அதே ஃபோல்டர் தான். ஓகே ஸோ டே 15க்குள்ள ஐ எம் டெஸ்டிங் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ் சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ள நிறைய இமேஜ் இருக்குது. இப்போ இந்த இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இப்போ நான் இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது அவுட்புட் இங்கே வந்துடும். வருதா தெரியுதா உங்களுக்கு? டொமேட்டோ ஏன்னா இப்போ அந்த இமேஜை நான் கிளிக் பண்ணேன், மறுபடியும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வேற ஒரு இமேஜ் கொடுக்கலாம். ஸோ ஏஸ்கேப், அதாவது ஏஸ்கேப்னா ஆப்பிள் ஸ்கேப் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தல இந்த டேட்டா செட். ஸோ ஆப்பிள் ஸ்கேப் ஓகே. ஸோ அதை தான் கொடுக்க போகிறேன். டன். இப்போ ஏஸ்கேப்பும் கொடுக்குறேன். ஜஸ்ட் நான் கொடுத்து ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா எஸ் ஆப்பிள் அண்டர்ஸ்கோர் ஆப்பிள் ஸ்கேப் அந்த லேபிளோட நேமை எக்ஸாக்டாக என்ன இருக்கோ அப்படியே கொண்டு வருது, பக்காவாக அவுட்புட் வருது. லெட் மீ ட்ரை திஸ் அகைன். ஸோ வேற ஒரு இமேஜ் கொடுக்கலாம். இப்போ பொட்டேட்டோ ஹெல்தி. ஓகே எஸ் பொட்டேட்டோ ஹெல்தி. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்களா இங்கே என்ன நடக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நான் எவ்வளோ இமேஜ் வேணால் ஒரே நிமிஷத்தில் சட்டு. ஸோ நம்ம எந்த விதமான லேபிளோட நேமே சேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டாம், எந்த விதமான எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நான் அதை ஓப்பன் பண்ணி ஒரு பட்டனை கிளிக் பண்ணி எந்த இமேஜ் வருமோ அந்த இமேஜை கிளிக் பண்ணி அதை உடனே நான் ப்ரெடிக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த போனஸ் பிடிச்சிருக்கா? ஸோ லைக் இது எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். ஓகே ஸோ சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஸோ இது பிடிச்சிருக்கா உங்களோட சாட்ஸில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணேன். ஓகே ஸோ இது எப்படி பண்ணுறது நான் காட்டுறேன். ஓகே ஸோ இதுதான் நம்மளோட சோர்ஸ் கோடு. சேம் இப்போ நம்ம பார்த்த அதே ப்ராசஸ் தான், பட் இங்கே டீக்கின்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது அந்த டீக்கின்றது ஜிஒய் பர்பஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை கிரியேட் பண்ணுறது இதை இப்போ எப்படி சொல்ல பை கியூட்டிஃபைன்னு ஒன்று இருக்குது, அந்த லைப்ரரி யூஸ் பண்ணி பண்ணலாம், இந்த டீக்கின்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது டீக்கின்டர். ஓகே ஸோ இம்போர்ட் டீக்கின்டர் அஸ் டிகே இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைல் டயலாக் இந்த லைப்ரரி எதுக்காக அப்படின்னா இது டீக்கின்டர் லைப்ரரி தான். இப்போ நான் அந்த ஐயோ க்ளோஸ் பண்ணுறேன்னா எஸ். ஸோ இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணுறோம் என்ற ஒரு ஆஸ்க் ஃபைல் கேட்டுச்சு இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் எஸ். ஸோ இங்கே பாருங்க இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆஸ்க் ஃபைல் கேட்குது இல்லை, உங்களுக்கு எந்த ஃபைலை சூஸ் பண்ண போறீங்கன்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதுதான் ஃபைல் டயலாக். ஓகே ஸோ எந்த ஃபைலை சூஸ் பண்ண போறோம்னு சொல்லி டயலாக் பாக்ஸ் ஓவர். அதுக்காக இந்த லைப்ரரி அண்ட் இம்போர்ட் நம்பை இதுவும் நமக்கு என்னன்னு தெரியும், மேத்தமெட்டிக்ஸ். இப்போ நம்ம இங்கே மற்ற கைஸ் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ப்ரீவியஸாக ப்ரெடிக்ட் பண்ணோம் இல்லையா அதே ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸை டீக்கின்றக்குள்ளே லோட் பண்ண போகிறோம், அவ்வளோ வேறு எதுவுமே இல்லை. ஓகே ஏன்னா நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான் இங்கே இருக்கும். ஓகே டன். ஸோ எஸ் அதுக்கு நம்பி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ரீ ப்ராசஸிங் நம்ம இமேஜை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மாடல் ஃபைலை லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டீக்கிண்டர் இம்போர்ட் ஸ்டார் கொடுத்து அப்படின்னா அந்த டீக்கிண்டர் இருக்க எல்லா ஹெல்ப் ஃபைல்ஸுமே நான் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால தான் ஸ்டார் கொடுத்துருக்கோம். ஓகே ஸோ அதுக்கப்புறம் டிகே அப்படிங்கிற நம்ம டீக்கிண்டர் ஃபைலை வின்னுங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே ஸோ விண்டோ அதை தான் ஷார்ட் ஃபார்மாக வின்னு கொடுத்துருக்கேன், வின்னுங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். நான் இப்போ லேபிள் இப்போ நம்மளுக்கு ஒரு லேபிள் டிஸ்பிளே ஆச்சு இல்லையா? வெயிட். ஸோ இப்போ ஆப்பிள் டாட் ஹெல்தி ஒரு ஆப்பிள் ஹெல்தி ஃபைல கொடுக்குறேன். ஓகே ஆப்பிள் ஹெல்தி அவுட்புட் வந்துருச்சு. இப்போ இந்த லேபிள் ஸோ ஆப்பிள் அண்டர்ஸ்கோர் ஹெல்திங்கிற லேபிள் என்ன கலரில் இருக்கணும் என்ன டெக்ஸ்ட், ஸோ அதை தான் கொடுத்துருக்கேன். ஓகே ஸோ டெக்ஸ்ட் அது என்ன கலரில் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டீக்கின்ற பொறுத்த வரை நம்ம என்ன பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே பேக் பண்ணிடும். ஸோ என்ன பண்ணுறோமோ அதை பேக் பண்ணிடும். ஸோ இது ரூல். ஓகே ஸோ எல்பிஎல் டாட் பேக் பண்ணிட்டா முடிஞ்சது. அதுக்கப்புறம் டெஃப் b1 டாட் கிளிக் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு போயிடலாம். ஓகே ஸோ ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபங்க்ஷன் தான், பிரச்சனை இல்லை. இப்போ லேபிள் இஸ் ஈக்குவல் டு லேபிள் வின் நடந்துருல நம்மளோட டீக்கிண்டர் ஃபைல். ஓகே ஸோ டீக்கிண்டர் ஃபைல் டெக்ஸ்ட். ஸோ இந்த இப்போ இதுக்காக தான் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ இங்கே பாருங்க. ஸோ இந்த லேபிள் இருக்கு இல்லையா GUI ஃபார் லீப் டிசீஸ் டிடெக்ஷன் யூசிங் ஓப்பன் சிவி இந்த லேபிளை பிரிண்ட் பண்ணுறது தான் இது விண்டோவில். அந்த விண்டோவில் டெக்ஸ்ட் GUI ஃபார் லீப் டிசீஸ் டிடெக்ஷன் யூசிங் ஓப்பன் சிவி அது என்ன கலரில் இருக்கும். ஓகே ஸோ சிம்பிளாக கொடுத்துருக்கேன், இதுதான் அங்கே டிஸ்பிளே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பட்டன் எப்படி கிரியேட் பண்ணோம்? சிம்பிள் தான். B1 is equal ஜஸ்ட் இதெல்லாம் வேரியபிள் ஜஸ்ட் வேரியபிள். ஓகே B1 is equal to tkinter டாட் பட்டன். ஓகே டீக்கிண்டர் பட்டனு. ஸோ நம்மளோட டீக்கிண்டர் ஃபைலு டெக்ஸ்ட் இசிக்கல் அந்த பட்டனில் என்ன டெக்ஸ்ட் இருக்கணும்? ப்ரௌஸ் இமேஜ் இருக்கா? இருக்கு. வித் அந்த பட்டனோட வித் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், அது என்ன கலரில் டெக்ஸ்ட் இருக்கணும். அண்ட் கமாண்ட் இசிக்கல் B1 கிளிக் அண்டர்ஸ்கோர் கிளிக். ஸோ இந்த கமாண்டுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணி லைக் இப்போ ஒரு ப்ராசஸ் பண்ணி லைக் ஒரு இமேஜ் கொடுக்க இல்லையா, இப்போ இமேஜை கொடுத்த உடனே எனக்கு அவுட்புட் வருது. ஸோ இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ண உடனே இமேஜை கொடுத்தேன் அப்படின்னா என்ன ப்ராசஸ் நடக்கணும், ஸோ அதுதான் அந்த கமாண்ட். ஸோ கமாண்ட் B1 கிளிக் அந்த B1 கிளிக்குங்கிறது அந்த ஃபங்க்ஷன் இங்கே இருக்கு இல்லையா டெஃப் ஃபங்க்ஷன். நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும், இதுதான் கான்செப்ட். கிளியர்? அவ்வளோதான். ஆஸ் யூஸ்வல் நான் சொன்ன மாதிரியே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லேபிள் அப்படியே பேக் பண்ணியிருக்கோம், பட்டனை பேக் பண்ணியிருக்கோம். அந்த விண்டோ என்ன சைஸில் இருக்கணும் என்ன இதில் இருக்கணும் அதோட ஜாமெட்ரி அண்ட் அதோட ரூட் டைட்டில். ஓகே ஸோ ரூட் டைட்டில் அதை அப்படியே பைண்ட் பண்ணி மெயின் லூப்பில் ரன் பண்ண விட்டுறோம், அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே ஸோ முடிஞ்சு. இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வரலாம். அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும்னு ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? இங்கே வந்து ட்ரை எக்ஸப்ட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த ட்ரைனா ஒன்றுமே இல்லை, இதை ட்ரை பண்ணு இல்லை அப்படின்னா எனக்கு இந்த எரரை பிரிண்ட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ட்ரைங்கிறத பற்றி நம்ம வரப்போற செஷனில் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஸோ ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் அவ்வளோதான். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல நம்ம ஃபைலில் லோட் பண்ணியிருக்கோம். ஸோ JSON ஃபைலு அது ஒரு வெயிட் ஃபைல் ரெண்டுமே லோட் பண்ணியிருக்கோம். சேம் அதே ப்ராசஸ் தான். அங்கே இருக்கிற 25 கிளாஸ் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ 25 கிளாஸுமே இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டிக்ளேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ எஸ்
பாத் 2. ஸோ பாத் 2ல எனக்கு ஃபைல் டயலாக், அதாவது இப்போ நான் பட்டன் கிளிக் பண்ணி எனக்கு இந்த இதெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டேன். டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் ஆஸ்க் ஓப்பன் ஃபைல் கேட்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபைலை இங்கே அதை தான் இந்த பாத் 2ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஓகே, பாத் 2ல தான் இப்போ இந்த லைக் இப்போ நான் அந்த இமேஜ் ஓப்பன் ஆகும் இல்லையா, அந்த இமேஜ் எல்லாமே வரப்போகுது. வெயிட் தண்ணி குடிக்காம இருந்தாலும் ஒரு மாதிரி ஆகிட்டு. ஓகே டன். ஸோ முடிஞ்சது. அதுக்கப்புறம் டெஸ்ட் இமேஜ் டாட் லாடு நம்ம இப்போ அந்த ஆஸ்க் ஃபைல் நேம் கொடுக்க போகிறோம். அந்த ஃபைல் நேம் கேட்கும் ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ், அது எல்லா இமேஜுமே இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜ் இதில் தான் வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகே, இந்த பாத் 2ங்கிற வேரியபிள் தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ இமேஜ் டாட் லோட் இமேஜ் பாத் 2, அது என்ன டார்கெட் அதில் பண்ண அதே ப்ராசஸ் தான். நம்ம ட்ரைனிங்கில் சைஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே சைஸ் தான். அண்ட் அதை அரையை கன்வெர்ட் பண்ணுறோம், அதோட டைமென்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், நம்ம லோட் பண்ண மாடல் வச்சு அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ ஏதாவது டெஸ்ட் இமேஜ் தான் ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்க இமேஜ் இருக்குது, அதை ரிசல்ட்டையும் பிரிண்ட் பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறம் லேபிள் 2 ரிசல்ட் ஆர்மேக்ஸ், நம்மளோட ஆர்குமெண்ட்டோட மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது, அதோட மேக்ஸிமம் வேல்யூ. அண்ட் லேபிள் டாட் கான்ஃபிகர் இங்கே கொடுத்துருக்க இல்லையா, இந்த லேபிள் அதை இது கூட கான்ஃபிகர் பண்ணுறோம், ஏன்னா அவுட்புட் அதெல்லாம் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை கான்ஃபிகர் பண்ணுறோம். வின் டாட் மெயின் லூப், அவ்வளோதான். மெயின் லூப்லாம் மெயின் லூப் ரன் ஆகுது, இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ இதை ரன் பண்ண அப்படின்னா எனக்கு ஐயோ ஆல்ரெடி நல்லா தான் இருந்துச்சா, ரன் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த டிக்கெட்டர் வந்துடும். ஸோ கைஸ் உங்களுக்கு டேரெக்டாக இதில் விஷுவல் ஆகணும் வைங்களேன், இந்த கோடை கிளிக் பண்ணி ஸோ கீழே அந்த கோடு இருக்க இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு அதில் விஷுவல் ஆகும். ஓகே, ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ ஓப்பன் ப்ரௌஸ் இமேஜ். இப்போ நான் ஏதாவது ஒரு இமேஜ் கொடுத்தேன் அப்படின்னா டி டாட் லேட் பிளைட் ஜேபிஜி, டீனா டொமேட்டோ, எஸ் டொமேட்டோ லேட் பிளைட் கரெக்டாக வந்துருச்சா அதில். ஸோ பக்காவாக வருது கைஸ். ஸோ உங்களுக்கு அவுட்புட் தெரியுதா, எக்ஸாக்டாக பக்காவாக கிளியர் கட்டாக வருது அவுட்புட். டன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இந்த போனஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களோட சாட்ஸை கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஸோ எஸ் இன்னைக்கான செஷன் ஓவர். ஸோ இன்னைக்கு கொடுத்த போனஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கிளியராக இருக்கீங்களா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, இன்னைக்கு ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டோங்கிற ஃபீல் இருக்கா, உங்களோட சாட்ஸில் கமெண்ட்ஸை எல்லாருமே லீவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ டன். ஸோ இன்னைக்கான செஷன் ஓவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹோப் எல்லாத்துக்கும் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புறேன். எஸ் அண்ட் கைஸ் எவ்வளோ பேர் ரெடியாக இருக்கீங்க, அவங்களோட சாட்ஸில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஸோ ஹோப் நான் டெய்லி எல்லாத்துக்கும் சொல்கிற மைண்ட் செட் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு லைக் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ எஸ் எனக்கு இதை பர்சனலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது ரொம்ப பிடிக்கும். யாருக்காவது ஒருத்தருக்கு இதை சேஞ்ச் பண்ணால் கூட ஐ வில் ஸோ ஹாப்பி. ஓகே, ஸோ டன். எஸ் ரெடி, அது முன்னாடியே நிறைய பேர் கேட்டிருக்கீங்களா? ஓகே டன் ரெடி வெயிட்டிங். எஸ் ஓகே எஸ் டன். ஸோ இன்றைக்கான மைண்ட் செட் என்ன அப்படின்னா, யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினிட்டி. அதாவது நீங்கள் கிரியேட் பண்ண லைக் உங்களோட டெஸ்டினிட்டி எங்கே போய் இருக்க போதும் அதோட லைக் அதோட கிரியேட்டர், அதாவது அதோட சொந்தக்காரர் உருவாக்கியவர் நீங்கள் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 35 ஒரு 30 or 35 ஏஜில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து நல்ல வெல் செட்டில்டு வெல் பொசிஷனில் ஒரு நல்ல ஒரு ஹை பேமெண்ட்டான ஒரு ஜாபில் இருக்கீங்க. ஸோ அதோட கிரியேட்டர் கண்டிப்பாக நீங்களாக தான் இருப்பீங்க, ஏன்னா அதுக்கான விதையை நீங்கள் தான் விதைச்சிருப்பீங்க. அந்த பெட்டரான பொசிஷனில் இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். அட் த சேம் டைம் ஆஸ் வெல் அஸ் இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு 30 or 35 ஏஜில் ஒரு 30 or 25,000 சேலரியில் ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, கூட ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 1.5 lakhs வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ அப்படி இருந்தாலும் அதுக்கான கிரெடிட் உங்களுக்கு தான். இந்த 25,000 20,000 சேலரி வாங்குற மாதிரி ஜாப்ல இருந்தால் அதுக்கான கிரெடிட் உங்களை தான் வந்து சேரும். ஏன்னா அது 30-35 வயசுலாம் கண்டிப்பாக நம்மளுக்கு கல்யாணம் ஆயிரும், நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை ஒய்ஃப்னு இருப்பாங்க. ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஸோ அவங்க கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் போடுற விதை தான் அப்போது வரமாக வளர்ந்து நிற்க போகுது. இது முன்னாடி கூட ஷேர் பண்ணது தான் ரைட். ஸோ லைக் இப்போ நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், ஸோ இது படிக்கலாம்னு என்ன ஆகிற போகுது, இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் ஸோ நிறைய பேர் லைஃப்பில் நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ணாமே போயிடறாங்க. ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம், லைஃப் ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம், அப்போ பார்த்து எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாது. நம்மளோட லைஃப் நம்ம கையில் தான் இருக்குது ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதோட விளைவு தான் ஃப்யூச்சரில் எப்படி சொல்ல, அது ஒளிவிளக்கா பெருசாக பிரகாசமாக இருக்கணுமா இல்லை லைக் உடனே அணைஞ்சு போகணுமா, நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தான் லைக் ஸோ யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினிட்டி, அது உங்களோட கையில் தான் இருக்குது. இப்போ இது எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இப்போ நான் படித்து இப்போ நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு ஸ்டார்ட்அப்பில் ஒரு 20,000 ஒரு வேலை கிடைக்கா, நம்ம எடுத்த உடனே விதை போட்ட உடனே மரம் வளர்ந்துடாது இல்லையா, நம்ம நினச்ச உடனே ஐபிஎன் ஜாப் போய் உட்காந்துட முடியாது. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாராக லைக் ஒரு காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூவில் மேபி போகலாம். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு பைத்தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கேம்பஸ் இன்டர்வியூவில் இருக்குமா தெரியாது, பட் வேர்ல்டு வைடாக உங்களுக்கு ஆஃப் கேம்பஸில் வந்தீங்கன்னா அவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது பைத்தானில் ரைட். ஸோ வெளியே போகிறீங்க 20,000 ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்களா, தாராளமாக பண்ணுங்கள்.
ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் கஷ்டப்படுங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க, உங்களோட ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே நான் அடித்து சொல்கிறேன், உங்களோட மினிமம் சேலரி பேக்கேஜ் 6 lakh per annum மாறும். ஸோ அதுக்கு கூட வரலாம், நான் சொல்கிறது மினிமம். ஓகே, அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும். நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது மாறாது, அதுக்கான எஃபோர்ட்டை போடணும். ஸோ நீ நல்லா இருக்கணும், லைக் ஒரு எப்படி சொல்ல, ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கதும் ஒரு நல்ல பொசிஷன் இல்லாமல் ஒரு டவுனான பொசிஷன் இருக்கதும் அது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் அப் டு யூஎஸ். ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட கேரியருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறது பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எதுவுமே மாற போகிறது கிடையாது. ஓகே, ஸோ உங்களோட முடிவு உங்கள் கையில் தான், ரைட்? ஸோ அதுதான் இன்றைக்கான மைண்ட் செட். யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் ஓன் டெஸ்டினிட்டி. ஸோ அதை யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளான் பண்ணி ஸோ உங்களோட ஜேர்னியை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை நம்பி ஒரு ஃபேமிலி வரப்போது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கள். அதுக்கு இப்போவே ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன் போட்டு, லைக் இப்போவே நம்ம கட்ட ஆரம்பிச்சா ஒரு பெரிய மாளிகை கட்ட முடியும். ஸோ நம்ம டேரெக்டாக இன்றைக்கே ஃபவுண்டேஷன் போட்டு ஒரே நாள் வீடை கட்டணும்னா கட்ட முடியாது இல்லையா, ரைட்? ஸோ கண்டிப்பாக இன்றைக்கான மைண்ட் செட் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட சாட்ஸில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் கைஸ். ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த செஷன் ஓரியன்டாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஆர் குவரிஸ் இருந்துச்சுன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, வெயிட் அ மினிட். எஸ், ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ணிக்கிற கம்யூனிட்டி. ஸோ இதில் Day 1, Day 2, Day 3 till Day 30 வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த டேயில் எந்த டவுட் இருந்தாலும் அந்த டேயில் போய் உங்களோட கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Day 1 யாருக்காவது சாட் பாட் ஓரியன்டான டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஸோ டேரெக்டாக உங்களோட கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ அதே சாட் பாட் ஓரியன்டாக இன்னொருத்தருக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த கமெண்ட்டுக்கு கீழே ரிப்ளை பட்டன் இருக்கும். ஓகே, அந்த ரிப்ளை பட்டன் கிளிக் பண்ணி அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ரைட்? ஸோ ஒரு த்ரெட் மாதிரி கிரியேட் ஆகிட்டு இருக்கும். சிம்பிள். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கிலலாம் ஏதாவது ஒரு போஸ்ட்டு கீழே போய் கமெண்ட் போடுறீங்க, உங்களோட கமெண்ட்டுக்கு யாராவது ரிப்ளை பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா உங்கள் கமெண்ட்டுக்கு கீழே ரிப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி லைக் அதோட கான்வர்சேஷன் டெவலப் ஆகும் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இன்கேஸ் இந்த சாட் பாட் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் ஒரு கமெண்ட்டை கிரியேட் பண்ணலாம். பட் இது எல்லாமே Day 1 மட்டும்தான் இருக்கணும். ஸோ Day 1 டவுட் எல்லாமே Day 1 மட்டும்தான் இருக்கணும். Day 2 டவுட் Day 2 மட்டும்தான் இருக்கணும். Day 3 Day 3 மட்டும்தான் இருக்கணும். ஓகே, ஸோ இட் வில் ரெடியூஸ் கன்ஃபியூஷன்ஸ். ஸோ ஓகே, ஸோ கரெக்டாக எந்த டேயில் எந்த டவுட்டோ அதை கரெக்டாக பார்த்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி அதில் ரைஸ் ஆயிருக்கா, வேறு ஏதாவது கேட்டிருக்காங்களா, அதுக்கு ரெஸ்பாண்ட் வந்திருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, தென் ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 30 days AI மாஸ்டர் கிளாஸ். செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இது என்ன அப்படின்னா லைக் நாங்கள் வேறு ஏதாவது ஃப்ரீ வெபினார்ஸ் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும். ஸோ அதை அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ஒன், காமன் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு இந்த 30 days கண்டென்ட்டை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, லைக் சர்டிஃபிகேட் ஓரியன்டாக உங்களுக்கு ஏதாவது queries இருக்குது, அதை கேட்கணும் அப்படின்னா நீங்கள் காமன் கொஸ்டின்ஸில் உங்களோட கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணலாம். ஓகே, ஐ ஹோப் திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் நான் VIP members. Thank you so much for joining. See you soon with another content.